அனைவருக்கும் வணக்கம். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக சிறப்புநிலை தமிழ்துறை ஒருங்கிணைக்கும் உலக தாய்மொழி நாள் நிகழ்வுக்கு தங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்பதில் தமிழ்துறையின் சார்பாக மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் பேராசிரியர் நா. தெய்வசுந்தரம் ஐயா அவர்கள் செம்மொழியிலிருந்து செய்யறிவு திறன்மொழி வரை என்ற தலைப்பில் காலை நம்மிடையே உரையாற்றினார். அவ்வுரையின் தொடர்ச்சியாக இப்பொழுது நம்மிடையே கலந்துரையாடல் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவருக்கும் அதன் சார்பாக வரவேற்போம். தலைவர் அன்பு பேராசிரியர் அரவிந்தன் அவர்களுக்கும் பேராசிரியர் சந்திரசேகரன் அவர்களுக்கும் இன்னொரு லெக்சர் மூணு பேர்ல 2 பேர் அவர்களுக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி. எனக்கு உண்மையிலேயே மாணவர்களுடைய பேரா சந்திரசேகரன் எனக்கு இந்த மாதிரி ஒரு இந்த இன்டராக்ஷன் எனக்கு பிடிக்கும். மேடையில பேசுறதோட இந்த மாதிரி இன்டராக்ஷன் பிடிக்கும். ஒண்ணு. 2வது, தமிழ் மாணவர்களுக்கு இன்றைக்கு உள்ள அறிவியல் வளர்ச்சி போய் சேரணும். நீங்க தான் எதிர்காலத்துல தமிழ் ஆய்வு அடுத்த கொண்டு போறீங்க. தமிழ் ஆய்வுங்கிறது வெறும் முன்னேறப்பட்ட ஆய்வு இல்லை. தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய, தமிழ் சமுதாயத்துக்கு பயன்படக்கூடிய ஆய்வுகளை நீங்க எடுத்துட்டு போறீங்க. உங்களுக்கு இந்த அளவுக்கு இன்றைய இன்றைக்கு உள்ள வளர்ச்சியெல்லாம் தெரியணுங்கிறது நான் ஆசைப்படுறேன். ஆனா எந்த நேரமும் என்கிட்ட ஒரு கேட்கறேன் கேள்வி. நான் பேசிட்டு இருக்குன்னு நினைக்க வேண்டாம். நீ நிறுத்தி இதை எனக்கு சந்தேகத்துன்னு தெளிவா சொல்லலாம். என்னுடைய இந்த நோக்கம் என்னன்னா, தமிழ் அமைப்பை, தமிழ் இலக்கணத்தை கணினிக்கு புரிய வைக்கிறது. அதுதான் முதல்ல முயற்சி பண்றோம். அது 2 வகையா நாங்க பண்றோம். ஒண்ணு, ஆய்வு, தமிழ் இலக்கண ஆய்வுக்கான மென்பொருள் ஒரு படம். அது எல்லா மக்களும் பயன்படுத்த மாட்டாங்க இல்லையா? மக்களுக்கு பயன்படக்கூடிய அப்ளிகேஷன் சொல்றோம் இல்லையா? இப்ப எம்எஸ் சொல்றோம் இல்லையா? எம்எஸ் எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அப்ளிகேஷன்.
நம்ம என்னதான் ஆய்வு பண்ணாலும் அது மக்களுக்கு போய் சேரணும். அப்ப இந்த ஆய்வுடைய இறுதி வந்து அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. ப்ராடக்ட் மற்றெல்லாம் ப்ராஜெக்டா பண்ணணும். ப்ராஜெக்டுடைய நோக்கமே என்னன்னா ஒரு தமிழ்ல ஒரு ப்ராடக்டை கொண்டு வருவதற்காக அந்த ஆய்வுலாம் நடக்குது. சில ஆய்வுகள் செய்யாம நம்ம என்ன பண்ண முடியாது, நேரடியாக அந்த ப்ராடக்ட்டுக்கு போக முடியாது. இதை நீங்க எம்எஸ் வேர்ட் பார்த்திருக்கீங்கல்ல, இந்த எம்எஸ் வேர்ட் பார்த்திருக்கீங்களா, நீங்க எம்எஸ் வேர்ட் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? இல்லைன்னா யூஸ் பண்றீங்க நீங்க, எல்லாரும் எம்எஸ் வேர்ட் தான் யூஸ் பண்றீங்க இல்லையா? பார்த்து அப்படி பார்த்துருக்கீங்க இல்லையா? ஆனா இது எம்எஸ் வேர்ட் இல்லை, இது வந்து நாம உருவாக்குனது. எம்எஸ் வேர்ட் மாதிரியே பார்க்கறதுக்கு எம்எஸ் வேர்டு என்ன சொல்லுவாங்கன்னா பொதுவா வேர்ட் ப்ராசஸர்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து அதுல தட்டச்சு பண்ணி உங்களுடைய மொழி நடையை வந்து அதாவது தட்டச்சு பண்றது, பதிப்பிக்கிறது, கட்டு பேஸ்ட் அதெல்லாம் இருக்கும். அதுல அதுபோக முக்கியமானது வந்து அதுல நீங்க தப்பு பண்ணா, தவறுகள் பண்ணா திருத்தி தரக்கூடிய ஸ்பெல் செக்கர், கிராமர் செக்கர்லாம் இருக்கும் இல்லையா? அப்ப நம்ம வந்து உண்மையிலே எம்எஸ் வேர்டை ட்ரை பண்ணும்போது மற்ற இதெல்லாம் எல்லாரும் பயன்படுத்துவாங்க. பட் நாம என்ன பண்ணுவோம்னா பொதுவாக எங்கேயாவது ஆங்கிலத்தை தவறு இருக்கான்னு பார்ப்போம். இப்ப எந்த அளவுக்கு இருக்கிற எம்எஸ் வேர்டு வந்து ரொம்ப வளர்ச்சி வந்துருக்கு. எடிட்டர் தனியாக கொடுக்குறாங்க பார்ப்பீங்க. அதுல வந்து உங்க நடை வரைக்கும் ஸ்டைல், உங்க சொல்ல ஆட்சி, சொற்ப எல்லாத்துக்கும் ஸ்கோர் கொடுப்பாங்க. இப்ப நான் என்ன பண்றேன், எம்எஸ் வேர்டு டைப் பண்ண என்ன பண்ணேன், எழுதி முடிச்சுட்டு அந்த எடிட்டருக்கு போவேன். அவன் என்னென்ன தப்பு இருக்கு, ஈவன் ஸ்டைல கூட இப்படி மாத்தலாம் சஜஷன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்துட்டு வந்து கடைசியா 100 ஸ்கோர் வந்தது தான் நான் வந்து திருப்தியா வெளியே வருவேன். எதுல எம்எஸ் வேர்டுல அந்த அளவுக்கு இப்போ எம்எஸ் வேர்டு வந்து வளர்ந்து கொடுக்கணும். அப்படி கிடையாது, ஸ்பெல் செக் மட்டும்தான் உண்டு. கடைசி எடிட்டர்னு பார்த்தீங்களா, இதுல வந்து எல்லா வகையான 100 ஸ்கோர் வாங்கணும் நம்ம எழுத்துல. அப்போ அதுல இருந்து எழுத்து பிழை, மற்ற இலக்கண பிழைகள், ஸ்டைல் எல்லாம் கவனிக்கும். பார்த்துட்டு நான் வந்து ஒவ்வொன்றா சஜஷன் செஞ்சுட்டே வருவேன். கடைசியா 100 வந்தா தான் அந்த இதை முடிக்கிறது. அந்த மாதிரி தமிழுக்கு வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அப்பதான் தமிழை வந்து தவறு இல்லாமல் எழுதுறதுக்கு நமக்கு ஒரு இது வரும், கான்பிடன்ஸ் வரும், ஒரு நம்பிக்கை வரும். நான் சொல்லல, நிறைய பேர் தமிழ்ல ஏன் எழுத பயப்படுறாங்கன்னா எங்கேயா தவறு வந்துருமோன்னு பயப்படுறாங்க இல்லையா? எங்கேயாவது எழுத்துப்படை வந்துருமோ, ஒற்றுப்படை வந்துருமோ, வாக்கியப்படை வந்துருமோ இல்லையா? மாடுகள் வந்தனவா, மாடுகள் வந்ததுவா, பிரச்சனை வந்துடும் இல்லையா? இந்த மாதிரி இதை வந்து அதுவே திருத்தி கொடுத்துட்டுன்னா தொந்தரவு கிடையாது. அது ஒற்றுப்படையில தான் பெரிய பிரச்சனை நமக்கு வரும். இந்த ஒற்றுப்படை போடலாமா போட வேண்டாமா சந்தேகம் வரும். அப்போ இந்த மாதிரி எழுத்து பிழைகள், இந்த மாதிரி ஒற்றுப்பிழைகள், தொடர் பிழைகள் இதெல்லாம் வந்து சரிபார்த்து தானாகவே எம்எஸ் வேர்டுக்கு ஆங்கிலத்துக்கு பண்ண மாதிரி தமிழுக்கு பண்ணியாச்சுன்னு வச்சுங்க. தைரியமா எல்லாரும் நீங்க தமிழ்ல எழுதுவாங்க. நம்மளை விட்டுருக்க மாணவர்களையோ ஆசிரியர்களோ விட்டுருக்க பொதுமக்கள் ஏன் எழுத பயப்படுறாங்க? சார் தமிழ்ல எழுத விரும்புறேன், ஏன் தப்பு இந்த மாதிரி பயமா இருக்குன்னு சொல்றேன். அதுக்கு அவங்க என்ன விளக்கம் கொடுப்பாங்கன்னா, நாங்க தமிழ் படிக்கல, தமிழ் படிக்காம எழுதிட்டு இருக்கிறாங்க. அது வேற என்ன, இப்ப தமிழ் அதாவது இளநிலை தமிழோ முதுகலை தமிழ் படிச்சுதான் தமிழை தவறாம எழுதணுமா? அப்படி கிடையாது. அது சிறுவகுழு தமிழ் படிச்சு வரும்போதே தவறுலாம் எழுதலாம். என்ன சில சந்தேகங்கள் இருக்கலாம், அவ்வளவுதான். ஆனாலும் என்னுடைய நோக்கம் என்னன்னா, எங்கெங்கெல்லாம் தமிழ் எழுதக்கூடிய இருக்காங்களோ அவங்க எல்லாம் ரொம்ப தைரியமாக தமிழ்ல எழுதலாம். இப்ப எம்எஸ் வேர்டு ஆங்கிலத்துக்கு திருத்தி கொடுக்குற மாதிரி தமிழுக்கு திருத்தி கொடுக்கும். அது கவலை இல்லாம தமிழ்ல எழுதலாம் அப்படின்னு. இப்ப நாமளே சொல்லணும், ஆங்கிலம் பேசுறதுக்கு ஏன் பயப்படுறோம், ஏன் தப்பு படிக்கணும்னு சந்தேகம் வரும் இல்லையா? நம்ம எல்கேஜி எழுந்து படிக்கிறோம், எல்கேஜி யூகேஜி படிச்சு பிஹெச்டி வரைக்கும் ஆங்கிலம் படிக்கிறோம். கிட்டத்தட்ட 20 வருஷம் இருக்குமா? ஒரு 12, 2, 14, 17, 20 பிஹெச்டி 24 வருஷம் ஆங்கிலம் படிக்கிறோம். ஆனாலும் கூட நமக்கு என்ன ஆகுது, சந்தேகம் வரும். என்ன போடலாம் அப்படின்னு சந்தேகம் வரும் இல்லையா? அதுக்கு பயந்து போய் என்ன பண்ணிடுவோம் நம்ம, சரி எதுக்கு அதில் போய் எழுதணும்னு. அதான் மாணவர்கள் வந்து ஆங்கிலத்துல லீவ் லெட்டர் வச்சுக்கோங்க, எழுத போய் சொல்லுன்னா உண்மையாக வயிற்று வழியா இருக்கும், ஸ்டமக் கேக்கின்னு இருக்கும்.
as I suffering from stomach spelling என்னது STAMAK சந்தேகம் வரும் இல்லையா? ரொம்ப சந்தேகம் வரும். அப்ப என்ன பண்றது? போவோம் இல்லையா? இது பொதுவாக அப்படியே இல்லைன்னா எங்க தாத்தா செத்துட்டாருன்னு போகணும். ஏதாவது இதானே பண்றோம். அப்ப என்ன அந்த ஒரு பயம் வருது ஆங்கிலத்துல. ஏன் 20-25 வருஷம் படிச்சும் கூட ஆங்கிலத்துல ஏன் ஒரு சிக்கல் வருது? 25 வருஷம் படிக்கிறோம் ஆங்கிலம். ஆனா குழந்தை தமிழ் படிக்கிறது எத்தனை வருஷம்? 2.5 வயசுல பாத்தீங்கன்னா அருமையாக தமிழ் பேசும். கொஞ்சம் கொச்சையா தெரியும் மொழிய. நேற்று நான் வந்தேன்னு தான் சொல்லும். நேற்று நான் வருவேன்னு சொல்லாது. 2.5 வயசு குழந்தை நேற்று நான் வந்தேன்னு சொல்லும். எப்படி அந்த 2-2.5 வயசுல ஒரு தாய்மொழி அவ்வளவு நல்லா அது கற்றுக்கொண்டு 5 வயசு வரும்போது எப்படி ஆயிரும்? ரொம்ப நல்லா பேச ஆரம்பிச்சோம். உண்மையில பார்த்தா நம்ம 6 மாத குழந்தையா வரும்போது நம்ம அவளா குழந்தை பேச வந்துட்டுதா, என் குழந்தைக்கு பேச்சு வந்துட்டு பெருமையா சொல்லுவாங்க. குழந்தை பேச ஆரம்பிச்சுட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. 3 வயசு ஆயிடுச்சுன்னா ஏண்டா குழந்தை பேசுதுன்னு நினைப்பாங்க. அவ்வளவு பேசும் குழந்தைங்க, அவ்வளவு பேசும் இல்லையா? அந்த அளவுக்கு 5 வயசு ஆகும்போது 3 வயசுல இலக்கணம் முழுமை தமிழ் இலக்கணம் படிக்கல, இலக்கணம் தப்பு இல்லாமல் பேசக்கூடிய ஒரு 3 வயசுல குழந்தைக்கு. 5 வயசு என்னன்னா அடுத்த 3ல இருந்து 5 வயசு வரைக்கும் யாருக்கிட்ட எந்த இடத்துல எப்படி பேசணும்ன்றதுல அது முக்கியமானது. அந்த திறமை குழந்தைக்கு வந்துடும். நான் அடிக்கடி சொல்றது மாணவர்களுக்கு பேச்சுல வெறும் மொழி தெரிஞ்சா மட்டும் போதாது. பேசுறது முக்கியமா சொல்லுவாங்க. 4 கருத்துன்னு சொல்லுவாங்க. சமூக மொழியில இல்ல கிரேஸ்னு ஒருத்தர், அவரு கிரேசியன் கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. 4 என்ன சொல்லணும்? முதல்ல இப்ப நான் உங்களோட பேச வந்திருக்கேன். உங்களோட உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிரெழுத்து எனக்கு தெரியாதா சார்? வெளி சொல்ல இதெல்லாம் எங்களுக்கு சொல்லணுமான்னு கேட்பீங்க. அப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்லணும்? வேற மாதிரி கேட்கலாம். அதுல அந்த ஆனாவன சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். குச்சியில உரம் இருக்குது. குச்சியில உரம் இது என்ன சொல்றது? இது குச்சி சொல்லி இறுதியில வருமா? நடுவுல வருமா? நடுவுலயும் வருமா? இறுதியில வரும், நடுவுலயும் வருமா? இந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பா படிச்சிருக்க மாட்டீங்க இல்லையா? அந்த மாதிரி தேவைப்படும். அதை விட்டுட்டு நான் ஆனா சொன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அப்ப நான் முதல்ல என்ன செய்யறேன்? எங்கேயுமே நான் போகும்போது முதல்ல அங்க இருக்க ஆடியன்ஸுக்கு என்ன தெரியும் என்ன தெரியாதுங்கிறத எப்படியாவது கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவேன். ஒரு இன்டராக்ஷன் நடக்கும்போது தெரிஞ்சிடும். சரி, இவங்க இந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது, இந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்போ எவ்வளவு பேசுங்கிற அளவு இருக்கு, குவான்டிட்டி. கூடவும் பேசக்கூடாது, இல்லைன்னா தெரிஞ்சது குறைய விட்டுறவும் கூடாது. இவங்க தெரிஞ்சிருக்கணும் விட்டு பண்ணணும் பிரயோஜனம் இல்லை. அப்போ தெரியாதது சொல்லணும், தெரிஞ்சதை விடணும். அப்ப எந்த அளவு பேசுங்கிற முக்கியம் இருக்கும். அதுக்கு பேர் குவான்டிட்டி சொல்லுவாங்க. அடுத்த 2வது முக்கியமான பேச்சு இல்ல குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. இவர் பேசினா சரியாத்தான் பேசுவாரு, கதை விட மாட்டாரு. சில பேர் பார்த்த மேலேன்னு சொல்லுவாங்க, இவர் என்ன கதை விடுவாரு இவரு அப்படின்ட்டே இருப்பாங்க. அப்போ அந்த குவாலிட்டி வரும் 2வது. 3வது என்ன சொல்லுவாங்கன்னா, பேசுற எந்த சப்ஜெக்ட்ல பேசுறோமோ அது தொடர்புடையதா இருக்கும், சம்பந்தம் இல்லாம எங்கேயோ போயிடக்கூடாது. அது ரெலவன்சி சொல்லுவாங்க. 3 குவான்டிட்டி, குவாலிட்டி, ரெலவன்ஸ். அளவு, பண்பு. 3வது தொடர்பு. 4வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் பேச வரேன். இப்போ இந்த சாஃப்ட்வேர் இந்த மாதிரி சம்பந்தமா பேசுறவங்களுக்கு பேசுறது நான் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, இப்படி எல்லாம் நீங்க முட்டாள், ஆனா இது அந்த மாதிரி பேசணும்னா நீங்க என்ன சொல்றீங்க? தெரியாம இருந்தா கூட நீ நல்லா சொன்னா கூட இவ்வளவு திமிருத்தமா பேசினா எங்களுக்கு நான் ஏன் உட்கார்ந்து மேனர் எதை எப்படி பேசணும்னு இருக்கு. அந்த மேனர் இல்லைன்னா இந்த முதல் 3 பிரயோஜனம் கிடையாது. அப்ப அந்த குவான்டிட்டி, குவாலிட்டி, ரெலவன்சி, மேனர் 4ம் இருந்தா தான் நீ யார்கிட்டையும் உங்க பேச்சு தொடரும். இப்ப பேசும்போது முக்கியமா எனக்கு நோக்கம் என்ன? நான் பேசுறது நீங்க கேட்கணும், நீங்க அதுல சந்தேகம் கேட்கணும், அதுக்கு நான் ரெஸ்பாண்ட். நமக்குள்ள என்ன ஆகணும்? இப்ப 2 மணிக்கு உள்ளுக்கு வரோம். அப்ப இந்த மென்பொருளை பற்றி, தமிழ் மென்பொருளை பற்றி ஒரு கணிப்பு உங்களுக்கு இருக்குது இல்லையா? இப்ப நான் பேசுறேன், 1 மணி நேரம் பேச வச்சுக்கேன். 1 மணி நேரம் வெளியே போகும்போது இப்போ உங்களுக்கு இந்த மென்பொருளை பற்றி எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுதுக்கோ அதோட ஒரு கொஞ்சமாவது கூடி இருக்கணும். கூடவே வச்சுக்கீங்க, அது 1 மணி நேரம் பேச்சு வேஸ்ட். அப்ப நம்ம என்ன பண்றோம்? இங்க பேசி உங்க கூட இன்டராக்ட் பண்ணி என்ன பண்றோம்? ஒரு கருத்தை உருவாக்குறேன்.
அந்த கருத்து உருவாக்கம் நடைபெறணும்னா நான் இந்த 4 பயன்படுத்தினா தான் என் கூட கோஆபரேட் பண்ணுவேன். சில பேர்கிட்ட போகும்போது சொல்லுவோம் பேசுவோம், அவர்கிட்ட யார் பேச முடியுது? அவர் பேச ஆரம்பிக்கல, அவர் எல்லாம் சொல்லுவாரு, நம்மளால பேச முடியாது. அப்போ அவங்க பேச்சு கேட்க மாட்டாங்க. அப்போ அது என்ன சொல்லணும், சமூக மொழியில பிரின்சிபல்ஸ் ஆஃப் கோஆபரேஷன். நீங்களும் பேசணும். அந்த பேச்சு உரையாடல் அருந்துடக்கூடாது. அப்ப இந்த நோக்கமே என்ன செய்யணும், அந்த அருந்தாம இருக்க என்ன செய்யணும், உங்களுக்கு தகுந்தாப்புல ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கணும். அப்ப இந்த நாளும் ஃபாலோ பண்ணாதான் அது நடக்கும். அது கோஆபரேஷன் இருக்கணும். நாம் பேசாம பேசிட்டே இருக்குது. ஒரு பிரபலமான ஒரு மொழியியல் பேராசிரியர், பேர் சொல்ல, ரொம்ப இப்ப இருக்காரு, ரொம்ப அதாவது என்ன கேட்டாலும் சொல்லுவாரு. அந்த மாதிரி ஒரு ஆளு சாம்ஸ்கி அளவுக்கு அவங்க நெருங்கிய தொடர்புடையவர். நான் அவர் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கிறேன். வருவாரு, 1.5 hours கிளாஸ் இருக்கும், ப்ரொஃபஸர் கோர்ஸ். வருவாரு, கண்ணை மூடுவாரு, பேசுவாரு. கரெக்டா ஒரு 1 hour முடியும் கண்ணை திறக்கும் போது. அவர் என்ன சொன்னாருங்க எங்களுக்கு புரியுது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவர் லெவல் கை லெவல். ஒரு அர்த்தம் கேட்பாரு, எனி டவுட் கேட்கணும். நம்ம ஏதாவது கேட்க போய் ஒருத்தர் என்ன கேட்டாரு, ஏதோ ஒரு கேட்ட உடனே இந்த கேள்வி எம்ஏ கிளாஸ்க்காக அங்க பேச வேண்டியது. இது டீச்சர்ஸ்க்கான ரெஃபரன்ஸ் கோர்ஸ். டீச்சர்ஸ்னா அவங்க எவ்வளவு நாலேஜ் இருக்கணும் அப்படின்றது. எம்ஏ ஸ்டூடெண்ட்க்கு வேண்டிய கேள்விக்கு கேட்கக்கூடாது. அங்க வந்து எதுக்கு கேள்வி விட்டுருவோம், கேட்க மாட்டோம். அது கஷ்டம். அந்த மாதிரி விஷயத்துலாம் அது காரணம் என்ன, அந்த லெவல் வேற மாதிரி. ஆனா மாணவர்கள் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், மாணவர்கள் வரும்போது அவங்க எதுக்கு படிக்கத்தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் 4 பேர் நினைக்க முடியும். தெரியாத கூட வந்திருக்கீங்க நீங்க. அப்ப தெரியாத இது தெரியலையே, இது தெரியுது என்ன அர்த்தம்? அது தெரியலங்கிறதான் பிரச்சனை. அதுக்காகதான் வாத்தியார் நினைச்சுக்கிறாங்க, சம்பளம் தராங்க. அப்ப அதுக்குதான் நம்ம சொல்லி கொடுக்கணும். இதெல்லாம் தெரியும். என்ன கேட்கலாக்கும், நன்மூல் படிச்சிருப்பீங்க பிஏல, எம்ஏ வரும்போது அது நீங்க நன்மூல் படிச்சிருக்கீங்க தெரியலன்னு கேட்கலாம். அதை விட்டு தொல்காப்பியம் தெரியுமான்னு முதல்ல கேட்கலாமா? கேட்கக்கூடாது. எப்பப்போ எதாவது கேட்கணும்னு இருக்கு இல்லையா? இதெல்லாம் அப்படின்னா அவங்க சரியா வர முடியும். மாணவர்கள்ட்ட வரும்பொழுது எனக்கு முக்கியமா என்ன பார்ப்பேன்னா, அவங்களுக்கு எப்படியாவது நான் சில கருத்துக்கள் போய் சேர விரும்புவேன். அந்த கருத்து போய் சேரணும். அதுக்கு என்ன செய்யறது, சாம பேத தாழ்ந்துள்ளதோ எல்லாம் எப்படியாவது அவங்களுக்கு புரிய வச்சிடணும். அதான் அது. இன்னொன்று சிலர் இருப்பாங்க, வகுப்பு பார்ப்பீங்க, பிஏ பிஎஸ்சி எல்லாம் பார்ப்பேன், சயின்ஸ் டீச்சர்ஸ் அது வருவாங்க, இந்த புக் எடுத்து வாசிப்பாங்க. அது உங்களுக்கு வாசிக்க தெரியாதா? அது அவர் தான் வாசிக்கணுமா? அதுதான் வந்திருக்காரா? இல்லையே. அந்த புத்தகத்தை வாத்தியார் வேலை தெரியுமா, அந்த புக்கில் இருக்க பாடத்தை உங்களுக்கு வாசிக்க தெரியும், அவருக்கு வாசிக்க தெரியும். ஏன் உட்கார்ந்துருக்கீங்கன்னா, அந்த புக்கு இருக்கு இல்லையா, அந்த கண்டென்ட்டை நான் ஒரு புக்கு எழுதும்போது என்ன பண்ணுவேன், எழுதும்போது மனசுக்குள்ள உங்களுக்கு எழுத வச்சுக்கணும். இந்த இனிமே மாணவர்களுக்கு மனசுக்குரிய கற்பனை பண்ணிக்கணும். இந்த மாதிரி பார்த்துருக்காங்க மாணவர்கள், இவங்க இதை பத்தி உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் தெரியாது, இந்த இடத்துல பேசும்போது இந்த கேள்வி சந்தேகம் வரும் அவங்களுக்கு அப்படின்னு நான் மனசுக்குள்ள ஒரு இது பண்ணுவேன். பண்ணிட்டு அங்க என்ன பண்ணா, நீங்க என்னென்ன கேள்வி கேட்பீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல எல்லா பதிலும் அங்க கொடுத்துருப்பேன். ஆனா அங்க என்ன பண்றேன், கேட்கிற கேள்வி இருக்கா இருக்க மாட்டேன், என் பதில மட்டும் போடுறேன். ஒண்ணு வேண்டாம், எழுதியார ஏனென்றால் அப்படின்னு பயன்படுத்துறேன். ஏனென்றால் நீங்க கேட்டுருப்பீங்க, இந்த இடத்துல என்ன கேட்பீங்கன்னா, ஏன் சார் கேட்பீங்க இடத்துல இருந்தா. ஆனா உங்க கேள்வியா எழுதிக்க மாட்டேன். இது இப்படி ஏனென்றால் அந்த இடத்துல நீங்க கண்டிப்பா கேட்பீங்க. ஆகவே இது தொடர் இணைவு சொட்டுங்கிறாங்க. தொடர் இணைவு சொட்டுங்கிறாங்க எங்க வருதுன்னா, எங்கெங்க நம்ம விளக்கம் தேவைப்படும் நமக்கு தெரியும். அந்த விளக்கம் கேட்டா கொடுத்துக்கணும். தேவைப்பட்ட பார்த்தா இது ஒரு புத்தகம் ஏன் கொடுக்காம பேருன்னு கேட்போம். என்ன காரணம், அவராக சரி யோசிக்க மாட்டார். சரி, அப்போ மனசுக்குள்ள உங்க கூட ஒரு உரையாடலை நிகழ்த்தி, அந்த உரையாடல் ஒரு பகுதி இருக்கு இல்லையா, ஒரு பகுதி இது என்னுடைய சொல்லக்கூடிய மக்கள் டெக்ஸ்டா கொண்டு வந்திருக்கு. அதாவது முழுமையான உரையாடல சுருக்கி ஒரு நூலா கொடுக்குறேன். அவ்வளவு இதுக்கு டெக்ஸ்ட் சொல்லுவாங்க, பணுவல் சொல்லுவாங்க. பணுவல் நாம உருவாக்குவாங்க. நம்ம நடத்துறது இருக்கு இல்லையா, அது டிஸ்கோர்ஸ் சொல்லுவாங்க. கருத்தாடல் நம்ம ஒரு கருத்தை என்ன செய்யறோம், விளையாடல் மாதிரி கருத்து பரிமாறிக்க வரும், கருத்தை வளர்க்கிறோம். அதே கருத்தாடல். அந்த மனசுக்குள்ள என்ன செய்யறேன், ஒரு பெரிய கருத்தாட்டை நிகழ்த்தி அதுல இந்த டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அதை மட்டும் நான் எழுதுறேன். இப்ப நான் பேசணும் பாருங்க, கையை கால அசைக்கிறேன், முகபாவமா இருக்குது, ஏன் இதெல்லாம் இருக்குது. வெறும் டெக்ஸ்ட் மட்டும் இல்லை, இந்த போலீசாரா கூறுகள் ஒரு படம் போட்டு காமிக்கிறேன் இல்லையா,
முகத்தை இது பண்றேன், கை கால நான் பேசும்போது எல்லாம் காலை பேசும்போது நான் உட்கார்ந்து பேசுற வழக்கமே கிடையாது எனக்கு. ஏன்னா டான்ஸ் ஆடுற மாதிரி எனக்கு அப்படி பேசினா தான் எனக்கு வந்து கருத்து முழுமையா வரும், பரதநாட்டியமா இருக்கும். என்ன இல்ல அப்பதான் கருத்து போய் சேரும். அது உங்களுக்கு சேர்றது மட்டும் இல்ல, எனக்கு அந்த அந்த உணர்ச்சியோட கருத்தை விளக்கக்கூடிய ஒரு சூழல். அப்போ புத்தகங்கிறது என்னன்னா அந்த உரையாடல் நிகழ்ந்த பிறகு ஒரு கோரி தான் எழுத்து, அதாவது டிஸ்கோர்ஸ் கருத்தால சுருக்கிய நான் உங்களுக்கு டெக்ஸ்டா கொண்டு வந்திருக்கிறேன். வாத்தியாரி வேலை என்னன்னா அந்த டெக்ஸ்ட கையில் வச்சுக்கிட்டு அந்த அந்த எழுதினவரே வந்து இருந்தா எப்படி பேசுவாரு. ஏன்னா எல்லாம் பின்புல அறிவு இருக்கு இல்லையா, அந்த டெக்ஸ்ட புரியுது. பின்புல அறிவு மாணவர்களுக்கு அவசியம் கிடையாது. அப்ப இந்த ஆசிரியர் என்னன்னா அந்த டெக்ஸ்ட வச்சுட்டு அந்த டெக்ஸ்ட நீங்க புரியுறதுக்கு வேண்டிய பின்புல அறிவு அவற்றை இருக்கணும். அந்த பின்புல வைத்துக் கொண்டே உங்களை டெக்ஸ்ட் நடத்துறாரு. அந்த பின்புல அறிவு இல்லாதனால தான் அதை வாசிச்சு அவங்க புரியாம இருக்கு. அப்போ புரியணும்னா அந்த பின்புல இருக்கிற அந்த பின்புல அறிவை கொடுத்து இந்த இதை அவங்களை வாசிக்க வச்சு புரிய வைக்கிறதுதான் டீச்சிங், வெறும் வாசிக்கிறது இல்லை. அப்ப இவ்வளவு ஒரு அந்த கருத்தாடல் இல்லை இல்லையா. முக்கியமா அவங்க இந்த இதுல என்ன பண்ணா நான் வந்து தமிழ் மென்பொருள் உருவாக்கத்துல தமிழ் இலக்கணம் அல்லது தமிழ் மாணவர்கள் தமிழ் ஆய்வாளருக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கறோம் இல்லையா. இப்ப நாங்க என்ன பண்ணோம் இந்த மாதிரி தமிழ் மொழி, இன்றைய தமிழ் மொழி நாங்க இப்போ எழுதும் போது இன்றைய தமிழ் எழுதுறீங்களா, சங்க தமிழ் எழுதுறீங்களா, பொதுவா கட்டுரைகளோ கவிதைகளோ சங்க தமிழ் எழுது, இன்றைய தமிழ் எழுதுறீங்க இல்லையா. அப்போ இன்றைய தமிழ்ல உங்களுக்கு எழுதுறதுக்கு அதுக்கு வேண்டிய இது வேணும் இல்லையா, தப்பு இல்லாமல் எழுதி வேணும் இல்லையா. அதுக்கு இலக்கணம் இருக்காது. நீ படிக்கிற இலக்கணம் படிச்ச இலக்கணம் எழுதிக்கலாம். தொல்காப்பியர் வாழ்ந்த காலகட்டத்தினுடைய அது நம்ம பெருமையா சொல்றோம். தொல்காப்பியர் வந்து கிமு 2 சொல்றாங்க, கிபி 2, கிபி 1 சொல்றாங்க, கிமு 3 சொல்றாங்க. தொல்காப்பியர் சார்லாம் வந்து கிமு 3 சொல்றாரு. சரி இன்னும் கொஞ்சம் பின்னால் கொண்டு போவாங்க, எவ்வளவு பேர் பின்னால் கொண்டு. அப்போ அந்த தொல்காப்பியர் அவர்தான் வாழ்ந்த காலகட்டத்தினுடைய தமிழ் தான் இருக்காங்க, நமக்கு எழுதல. அவரு வாழ்ந்த காலகட்ட தமிழ்ல அப்பயே இன்னைக்கு இருக்குது. அப்ப எப்படி அந்த இலக்கணம் முழுமையா இன்னைக்கு பொருந்தும் உங்களுக்கு. ஆனா நீ படிக்கிறது படிக்கிறீங்க நன்னூலார் எப்படி கிபி 16 நூற்றாண்டு, அது அவர் நூற்றாண்டு எழுதுறாரு. ஆனா இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டு. 21ஆம் நூற்றாண்டுல எப்படி உரையிட மாறி இருக்குது. அது ரெண்டாவது அப்ப அவங்க எல்லாம் செயல் தான் இருக்குது, நடை ரோஸ் கிடையாது. அப்போ செயல் நடைக்கு எழுதிய இலக்கணம் தான். தொல்காப்பியர் எதுக்காக இலக்கணம் என்ன நமக்காக எழுத யாருக்கும் அவர் எழுதுறது அந்த காலகட்டத்துல இலக்கியம் படைக்கிறாங்க இல்லையா. இலக்கியம் படைக்கிறவங்களுக்கு தேவையான அந்த மொழி இலக்கணத்தை அவர் அதில் கொடுக்குறாரு. அதுதான் பொருளதிகாரம் இலக்கியம் படைப்பு சம்பந்தப்பட்டது இல்லையா, பொருளதிகாரம். அப்ப இலக்கியம் படைப்பாளிகளுக்கு தேவையான மொழி அறிவை கொடுப்பதான் தொல்காப்பியம். அப்போ புரோஸ்லாம் வரல, நன்னூலரும் அந்த மதத்தினால் வருது. பொதுவா பாத்தீங்கன்னா இங்க உள்ள உள்நாட்டு சமயத்தை சாராதவர்கள் இருக்காங்க இல்லையா, வெளியே புறச்சமயம் புத்த மதமோ சமண மதமோ கிறிஸ்தவ மதமோ அங்க உள்ளவங்க இங்க வரும்போது அந்த மதக்கத்தை கொண்டு போறதுக்காக தமிழ் எழுத விரும்புவாங்க. தமிழ் செய்தியோ தமிழ் கவிதையோ தமிழ் பெற்று எழுத விரும்புவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ் படிச்சாங்க இல்லையா, படிச்சுட்டு அவங்க அதுக்கு இலக்கணம் எழுதுவாங்க. அது இருக்குன்னா அவங்க கூட சேர்ந்தவங்களும் இதை படிச்சுட்டு தமிழ் எழுதணும். ஆளுமல் வந்து அதுதான் பண்ணாரு, போக்கு வந்து அதுதான் பண்ணாரு இல்லையா. அவங்க தமிழ்காரன் இல்லை, அவங்க கிறிஸ்தவ மதத்தை பரப்புறதுக்கு வருவங்க, அவங்க கருத்தியலை கொண்டு போறதுக்கு அவங்களுக்கு தேவையான இலக்கணத்தை அவங்க படைச்சாங்க. அப்ப இதேதான் என்ன முடியும், தொல்காப்பியருக்கு ஒரு தேவை இருந்திருக்கும், நன்னூலாருக்கும் தேவை இருந்திருக்கும். தொல்காப்பியர் வந்து சமண மதத்தை சேர்ந்தவரு, அதனால வந்து அவர் சமண இலக்கியத்தை படைக்கிறவங்களுக்கு அந்த இலக்கியம்னா எப்படி இருக்கணும், அது நடை எப்படி இருக்கணும், அதை பற்றி பேச தொல்காப்பியர் சொல்லுவாங்க. அதை பத்தி அவங்களுக்கு போக ரொம்ப எனக்கு அதிகமா தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், தொல்காப்பியர் இலக்கணம் 100க்கு 100 இன்றைக்கு அப்படியே செய்யாது, இன்றைய தமிழுக்கு பொருந்தாது. அப்ப இன்றைய தமிழ்ல நீங்க நாவலோ அல்லது வேற சிறுகதையோ கட்டுரை எழுத போறவங்களுக்கு தொல்காப்பியத்தை மட்டும் வைத்துக் கொண்டு நீங்க எழுதுனீங்கன்னா உங்க நடையும் மற்றவங்க புரியாது, பிரச்சனை இல்லையா. அது மாதிரி நன்னூலாரா அப்படிதான். அப்ப என்ன ஆயிடுச்சு மொழி, அதான் அடிக்கடி நான் சொல்வேன், தமிழ் வந்து தொன்மையானது சந்தேகம் கிடையாது, ஆனா தொடர்ச்சியா இருந்தது. தொடர்ச்சியா இருந்தா வளர்ச்சி இருக்கும் இல்லையா. ஒரு குழந்தை வளர்றதுன்னா குழந்தை வளர்றதுன்னா கண்டிப்பா எனக்கு மாற்றம் இருக்கும் இல்லையா. அந்த மாற்றம் இல்லைன்னா வளர்ச்சி இல்லை, வளர்ச்சியில குழந்தை செத்துட்டுன்னு அர்த்தம் இல்லையா. அப்ப தமிழ் அரசியல் தொடர்ந்து தொடர்ச்சியா இருந்திருக்கு, தொன்மையோட தொடர்ந்து காலையில பேச தொடர்ச்சியா வந்திருக்கு. தொடர்ச்சியா வந்தனால
வளர்ச்சி இருக்கும். அப்ப இன்றைய தமிழ் அன்றைய தமிழ் தான், ஆனா அப்படியே அன்றைய தமிழ் இல்லையா? இப்ப நான் இருக்கிற இன்னைக்கு இந்த வயசுல நான் தான், அதே 8 வயசுல அதே நான் தான், ஆனா அதே ஆளு நான் இல்லை இல்லையா? மாறி இருக்கு. ஒவ்வொரு நிமிடமும் நீங்க மாறிக்கிட்டே இருக்கீங்க, வளர்ந்துட்டே இருக்கீங்க. அப்ப தமிழ் மாறி இருக்கும்ல கண்டிப்பா. மாறி இருக்கும் போது இன்றைய தமிழுக்கு எப்படி நீங்க தொல்காப்பியத்தை முழுமையா கொண்டு வர முடியும், முழுமையா நின்று பயன்படுத்த முடியும்? அப்ப என்ன பண்ணணும்? இன்றைய தமிழ் டேட்டா தரவுகளுக்கு தொல்காப்பியத்தை பெருமையே இல்லைன்னா உங்களுக்கு எப்படி இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல டேட்டா போட்டு அதை போட்டு அனலைஸ் பண்றோம். ஆனா இல்லாத காலகட்டங்கள்ல, பிரிண்டிங் இல்லாத காலகட்டங்கள்ல எப்படி அவ்வளவு இலக்கிய தரவுகளை எடுத்தாரு? நம்ம பிஹெச்டி கஷ்டப்படுறோம், அது எப்படி அவ்வளவு தரவுகளையும் எடுத்தாரு, எடுத்து அது எப்படி ஒழுங்குபடுத்தினாரு, எப்படி ஆய்வு பண்ணாரு, அந்த ஆய்வு முடிய எப்படி ஒரு இதா கொடுத்துட்டாரு. தொல்காப்பியம் ஆய்வு நூல் இல்லை, அவர் ஆய்வு பண்ணி அந்த முடிவுகளை அதை வருஷப்படுத்தி கொடுக்கிறாரு. ஆய்வு பண்ணது 8வது ஸ்டெப்ல 3வது ஸ்டெப்புக்கு போகலாம், 3வது 6வதுக்கு வரலாம், அதெல்லாம் ஆய்வு பண்ணும்போது. ஆனா கடைசி கொடுக்கும்போது என்ன பண்ணுவீங்க, அதை வருஷப்படுத்தி தொடர்ச்சியா ஒரு புகரண்டா வரணும் அந்த இது, அப்படி கொடுத்து தொல்காப்பியம். அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டுக்காரு தொல்காப்பியம். அது மாதிரி எல்லா இலக்கணம் செய்யணும். தமிழுக்கு 30-40 இலக்கண நூல்கள் இருக்கு, ஆனா தொல்காப்பியம் நிற்கிறாரு. அடுத்த நன்னூலார் நிற்கிறார். நன்னூலார் சிம்பிளிஃபைடு கிராமரா இருக்கு நன்னூலார், வீணாளர். அப்ப இன்றைக்கு தமிழ் இருக்கு இலக்கணம் இருக்கா? இதான் நீங்க புக்கு பார்த்திருக்கீங்களா? இன்றைய தமிழ் இலக்கணம் சும்மா தைரியம் அவனும் இது இல்லை. நுக்குமானி 2 வேற 3 இன்னும் 2-3 இருக்கு வச்சுக்கணும். அவசியம் சார் கேட்குது தமிழ் மொழி அமைப்பு இருக்குது. அவர் இது வேற மாதிரி இந்த ஆய்வுக்குள்ள வராது, அவருடைய அப்ரோச் வேற மாதிரி நீங்க பண்ற அது வராது. அது ஒரு பாப்புலர் ஸ்பீக்கர், அவருக்கு பேர் வரும். நீங்க சொல்ற மாதிரி முகுமான், பொக்கோ, அவஸ்தலிங்கம், பூ பரமசு முக்கல் ரொம்ப அருமையான பரமசிவம். அது போக சிங்கப்பூர் சித்தார்த்தம் இருக்காரு, அவர் அருமையான நல்ல புத்தகம். அது போக மலேசியால சீனி நைனா முகமது இருக்காரு, சீனி நைனா முகமது இருக்காரு. இப்படி ஒரு 6-7 புத்தகம் இருக்கு. ஆனா எதுவுமே என்ன முழுமையான இலக்கணம் கிடையாது. அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா பொற்கொலைசு ஆராய்ச்சி மாதிரி இருக்கும், நுக்மான் இது மாணவர்கள் தந்தாப்புல இருக்கும். ஆனா ஒரு முழுமையாக இன்றைய தமிழ் எடுத்து தொல்காப்பியர் பண்ண மாதிரி, நன்னூலார் பண்ண மாதிரி அவ்வளவு முழுமையான தரவு எடுத்து முழுமையாக ஒரு இலக்கணம் ஒன்று இருக்கான்னா இல்லை, தமிழ் இலக்கணம் இல்லை, கிடையாது, எங்கேயுமே கிடையாது. எல்லாம் பகுதி அங்கிருந்து பண்ணியிருக்காரு. அப்படி ஒரு ப்ராஜெக்ட் சமயத்தை நீங்க தமிழ் யூனிவர்சிட்டியில முயற்சி பண்ணாரு, செய்யலான்னு, அது சரியா சேரல. அந்த மாதிரி ஒரு நம்ம இப்ப ஈயன் முயற்சி எடுத்தாரு, அதுவும் சரியா சேரல. அப்படி ஒரு முழுமையான இலக்கணமே செய்யலைங்க, இல்லை. அப்ப 2 பிரச்சனை இருக்குது. ஒண்ணு பழைய இலக்கணத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். நான் பாக்குற முழுக்க இலக்கணத்தை புரிய வைக்க முடியல, கணினிக்கு புரிய வைக்கிற முயற்சி. அப்போ நான் இலக்கணத்தை சரியா புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு புக்கை தேடுறேன். இப்போ ஒர்க் பண்ணும் போது ஒற்று போடுவா வேண்டாமா? சரி, இப்போ பொதுவா சொல்லுவோம், பேரெச்சம் பேரடையா இருந்தா ஒற்று போடக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனா சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா வரும். நீங்க டிஆர்டிக்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா ஒரே சொல்லுக்கு உங்களுக்கு 2 வாக்கியம் கொடுத்துருப்பாங்க, ஒரு வாக்கியத்துல ஒற்று போட்டிருப்பாங்க, ஒரு ஒற்று போட்டிருக்க மாட்டாங்க. என்ன காரணம்னா தெளிவு இல்லை. ஏன்னா இன்னும் நிறைய பிரச்சனை இருக்குது, அவ்வளவு நம்ம தீர்த்துல ஒற்று இல்லை. நமக்கு பெரிய சந்தேகம் முயற்சி பண்ணோம். நான் எல்லா புக்கும் பார்ப்பேன், என்ன பண்றேன்னா நான் எதிர்பார்க்கிற கேள்விக்கு அந்த பதிலுக்கு புத்தகத்துல நான் வேறு ஒரு இடத்துல போடணுமான்னு பரட்டி பார்த்தேன், அது புக்கில் இருக்காது. அப்ப இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு. இப்ப இதெல்லாம் நம்ம தீர்த்தாதான் நம்ம அங்க போக முடியும் இல்லையா? அப்ப நமக்கு ஒரு தெளிவு வேணும் இல்லையா? இல்ல தெளிவு வேணும் செய்ய முடியாது. ஒருத்தர் ஒரு 10-12 வருஷம் இருக்கும், ஒருத்தர் கல்வி மனிதர் வேலை செய்யறாரு. போடும்போது கேட்கிறாரு, இது வினையச்சம் கேட்டோம், பேரச்சம் கேட்கிறோம். பேரச்சம் எப்படி கண்டுபிடிக்கிறது? பேரச்சத்தை ஒரு 10 நிமிஷம் மட்டும் இலக்கணம் இதுல போயிருக்கேன். இலக்கண பேரச்சத்தை எப்படி கண்டுபிடிக்குவீங்க? பேரச்சத்தை ஒரு படிக்கலன்னு இருக்குது, படித்த பையன், பேரச்சத்தை எப்படி சொல்றீங்க? அடுத்த அவங்க பத்தி தொடங்கும். நம்மளே முடிச்சு அந்த படித்தை வச்சு எப்படி பேரச்ச முடிவு வருவீங்க? சும்மா சொல்லுங்க, தெரிஞ்சுக்க அவசியம். நான் கேட்க முடியாத கேள்விக்கு பதில் உங்களுக்கு தெரிஞ்சுக்க அவசியம் கிடையாது. தெரிஞ்சுதாங்க இருக்க மாட்டேங்கிறீங்க, நீ வெளியே வந்துடல. நான் கேட்க
அடுத்து என்ன சொல்லு வரும்? அடுத்த சொல்ல பாக்கணும். அடுத்த வீட்டுக்கு ஆரம்பிச்சு அதை வச்சு மாறப்பட்டது இறுதி எடுத்து அகர வந்து அர்த்தம் இருக்கு. சரியானதான், தப்பு இருக்கு. அது இன்னொரு சொல்றேன். ஆடப்போனேன் பாடப்போனேன் பேர முடியுது பேச்சும் ஆள முடியும், பேச்சு ஆள முடியும். அப்படி முடிவு போடுறது இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த ஆவுக்கு இந்த ஆவுக்கு என்ன வேறுபாடு வரும்? அந்த ஆவுல கால விகிதம் படி படிக்க, கால விகுதி வந்து அகர வந்தா பெயரெச்சம், கால விகுதி வராம அகர வந்தா வினையெச்சம். படித்த ரெண்டு அகரத்துல முடியுது. ஆனா படித்தல கால விகுதி இருக்கும், படிக்கிற கால விகுதி கிடையாது. படிக்கிற ஆதான் இருக்கு, இக்குங்கிறது அது இது மாதிரி சாரிங்க மாதிரி வர போக எல்லாம் ஆதான் மட்டும் தான் இருக்கு. அப்ப விட்டு இது எல்லாம் புக்கை தெரிய போட்டிருக்காங்க, எங்கேயாவது எந்த புக்கில் தெரிய போட்டிருக்காங்க கிடையாது. இப்படி பல பிரச்சனை இருக்குது. அப்ப இதெல்லாம் உள்ளடக்கி ஒரு இலக்கணம் வந்தாதான் நீ என்ன செய்ய முடியும், இன்றைய தமிழ்ல இலக்கணம் சொல்ல முடியும். அப்படி இல்லை. அப்ப நம்ம பண்ணாதது நமக்கே இன்றைய தமிழக முடிஞ்ச செய்யல. ஆனா தப்பெல்லாம் எழுதுவோம், தப்பெல்லாம் பேசுவோம். ஆனா அது இலக்கணத்தை எடுத்து சொல்றதுதான் கஷ்டமா இருக்கு. இப்ப நமக்கு என்ன பிரச்சனைனா, அந்த நாம எடுத்து சொன்னாதான் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் பண்ணணும். எனக்கு அதான் பிரச்சனை. நான் பேசிட்டு போயிருந்தா, ஆனா இலக்கணத்தை நான் தெளிவா புரிஞ்சாதான் அதை அடிப்பெல்லாம் கல்வி சொல்லித்தர முடியும். அப்ப என்ன தேவைப்படுதுங்க? இப்போ தமிழ் இலக்கணம், குறிப்பா இன்றைய தமிழ் இலக்கணம் தெளிவாக இருந்தால்தான் கல்விக்கு இதையும் சொல்லிக் கொடுக்க முடியும். அப்ப அதுக்காகத்தான் நம்ம போராடும். என்ன பொறுத்து கிடைக்கும், என்ன என்ன செய்ய எல்லாத்தையும் மனுஷன் போட்டு தேடுறோம். கேட்கிற மாதிரி பல நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ சிங்கப்பூர் ஆசிரியர்களுக்கு வந்து தமிழ் இலக்கணத்தை எழுதணும், இன்றைக்கு ஒரு இலக்கணம் எழுதணும்னு சொல்றாங்க. அவங்க ஊர் ஆசிரியர்களுக்கு இந்த மாதிரி BA MA படிக்கிறவங்க கிடையாது. +2 மாதிரி படிச்சுட்டு தமிழ் ஆசிரியர் போயிருப்பாங்க, தமிழ் நடத்துவாங்க. அவங்க நன்னூல் வச்சிருப்பாங்க, சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் ஜாஸ்தியா கிடையாது. அதை வச்சுட்டு அவங்க இதை சொல்லிக் கொடுப்பாங்க. அவர்களுக்கு ஒரு இலக்கணம் எழுத சொன்னாங்க. அது எப்படின்னா இந்த மின்னூல் மாதிரி இலக்கணம், மின்னூல் மாதிரி எழுதணும். காமிக்க போறேன். எழுதும்போது என்ன சிக்கல் வருதுன்னா, பல கான்செப்டுக்கு என்ன சார் இப்படிலாம் நாங்க எழுத மாட்டோம் சார், தப்பு சார் அப்படின்னு சொல்றாங்க. நான் அவங்க உட்காந்து ஒரு மீடியம் கூட ஆர்கியூ பண்ணணும். இல்லைங்க இப்படிதாங்க அப்படிதாங்கன்னு சொல்லணும். என்ன கன்வின்ஸ் பண்றது கஷ்டம். அவங்க சொல்லணும். தொழிற்பயிற்சி காலங்காட்டமா காலங்காட்டாதுன்னா தொழில்காப்பியமும் நன்மைகளோ எடுத்து பார்த்தீங்கன்னா தொழிலுக்கு காலம் காட்டாது, வருதல் போதல் அப்படிதான் இருக்கணும், காட்டாது. ஆனா இப்ப என்னன்னா, நான் காலை சொன்ன மாதிரி நீங்கள் வந்தது எனக்கு பிடிக்கவில்லை, இது வந்தது என்னது தொழிற்பெயர். நீங்கள் வருகிறது எனக்கு பிடிக்கவில்லை, நீ வருவது எனக்கு பிடிக்கவில்லை, வந்தது பிடிக்கவில்லை, வருகிறது பிடிக்கவில்லை, வருவது பிடிக்கவில்லை. காலம் எடுக்குது. நீங்க வராததில் எனக்கு உடன்பாடு இல்லை, இதே மாதிரியா இருக்கு. அப்ப என்னன்னா தொழிற்பெயர் காலம் காட்டாங்கிறது அது அந்த காலத்தை தகுதி. இந்த காலத்தை அதை பயன்படுத்தி விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம், காலங்காட்டுற தொழிற்பெயர்களை பயன்படுத்துறோம். இது அவங்க கன்வின்ஸ் பண்றதுன்னா அந்த டீமுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கன்வின்ஸ் பண்றேன். இது ஒவ்வொரு பிரச்சனை. படித்த பையன், சரி சார். படித்த புத்தகம் உடனே கேட்கிறேன், எப்படி சார் புத்தகம் படிக்கும்? படித்த பையன் சரி, பையன் படித்தான். படித்த புத்தகம், படித்த கண்ணாடி எப்படி படிக்கும்? படித்த பள்ளிக்கூடம் எப்படி படிக்கும்? இப்படி கேட்டாங்க கேள்வி. உடனே நான் சொன்னேன், இந்த படித்த பையன்கிறது ஒரு முழுமையான வாக்கியம். பையன் படித்தான், அந்த வாக்கியத்தை குறைச்சி வரும்போது படித்த பையன் வரும். படித்த பள்ளிக்கூடம்னா பள்ளிக்கூடத்தில் படித்தான், அதை பேச மாற்றும் போது இந்த மாதிரி வரும். இதெல்லாம் வந்து இது புரிஞ்சுக்கிறதுக்கு மொழியியல் இருக்காது. மொழியியல் தொடர்பை பார்க்கும்போது இந்த கட்டுரையில வந்து வேற அகத்தியங்கள் எழுதி பப்ளிஷ் பண்ண பிறகுதான் அமெரிக்காவுக்கு பப்ளிஷ் பண்ண, அது பிறகு நிறைய தெரியாது பேரரசு என்ன வரும். இப்படி நிறைய சிக்கல்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து அவங்க கன்வின்ஸ் பண்றதே கஷ்டம். இன்னொன்று கேட்டாங்க, அந்த கதவு திறந்தது சரியா? கதவு திறந்தது, இந்த சாவி திறந்தது, கதவு திறந்துன்னு நான் கேட்கிறேன், கதவை எப்படி தான் திறக்கும்? நாம தான் திறக்கணும் கதவை. அப்ப நாம கதவை திறந்தோம்னு சொல்லுங்க, கதவு திறந்துன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. இது ஒரு நுட்பமான ஒரு பிரச்சனை. இது இங்கே விளைய இருக்கா? தொல்காப்பியத்திலும் நன்மையிலும் விளைய இருக்கா? கதவு திறந்தது, அது எப்படி கதவு திறக்கும்? நம்ம போய் திறக்கிறோம் இல்லையா? வந்து உருண்டது, வந்து நாம தள்ளத்தான உருளோம் இல்லையா? அப்ப அதுக்கு என்னன்னா,
தேப்போம் அருமையாக சொல்லுவார். அதாவது வினைச்சொற்களை சேப்பங்கள் குன்றாவனை குண்டியவனைன்னு சொல்ற முடியாது. படித்த புத்தகம்னா நான் புத்தகம் படித்தேன், அந்த படிக்கிறது சேப்பல் குன்றாவன். வந்தேன்னா எதை வந்தேன்னு கேட்க முடியாது, சேப்பல் குன்றியவன். அப்படி வினைச்சொல் எல்லாம் பிரிக்க முடியாதுன்னா சில வினைகள் இருக்குது, அது சில இடங்கள்ல சேப்பல் குன்றாவனையாகவும் குன்றியவனையாகும். செடி வளர்த்தேன், வளர், செடி வளர்த்தேன், அந்த இடத்துல அது சேப்பல் குன்றாவணி. எதை வளர்த்தேன்? செடி வளர்ந்தது, அதே வளர்தான் அங்கு குன்றியவனி. அப்போ ஒரு பிரச்சனை வருது. இது கூப்பரம்சம் தமிழ் பேசியிருக்காரு. அங்க கொண்டு வரும் இந்த அப்ப சில வினைச்சொற்கள் வந்து குன்றா வினையாவுக்கும் குன்றிய வினையாவுக்கும். அப்ப அதுக்கு எதுவும் பேர் இருக்கிறது? இதை பற்றி மரபுகள் கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்க, இருநிலை வினை, இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்றாரு. இருநிலை வினை. இந்த கூப்பம் சொன்ன பிறகும் கேப்பம் சொன்ன பிறகு வருது. இந்த மாதிரி நுட்பங்கள்லாம் தெரிஞ்சாதான் நீ இன்றைய தமிழ அதுக்கு புரிய வைக்க முடியும். இந்த இலக்கணம் காமிக்கிற பாருங்க, உங்களுக்கு எழுதுறது எப்படி எழுதுறது. தெரிவிச்சுக்கிறாங்க, தமிழ் மின் சோலைன்னு தெரிவிச்சுக்கிறாங்க. தமிழ் தமிழ் இலக்கண மின் சோலை, தமிழ் இலக்கண மின் சோலை. இது வந்து மின்னூல் லட்சம். மின்னூல்ல என்ன ஒரு நமக்கு ஒரு அட்வான்டேஜ்னா, நேரா 1 2 பக்கம் திருப்பி வச்சுக்குது. 8ஆவது பக்கத்துக்கு நேரா போகலாம், 10ஆவது பக்கத்துக்கு போகலாம். என்ன அந்த சாப்டர் முடிப்பு எந்த சாப்டரும் அங்க கிராஸ் பண்ணி போகலாம். ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு சாப்டருக்குள்ளே வச்சுக்கவேன், ஒரு 7ஆவது சாப்டர்ல ஒரு ஒரு கலைச்சல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 7ஆவது சாப்டர்ல அங்க ஒரு டவுட் வரும். இப்ப குச்சியில ஒரு நடுவில் ஒண்ணு வருது, அதுக்கு தெரிஞ்சுக்காது. உடனே அந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா நேரா என்ன சொல்றாரு, அது ஹைப்பர் லிங்க்னு சொல்லுவாங்க. நேரா அந்த அந்த குச்சியோட இடத்துக்கு போயிடும், மறுபடியும் திரும்பி வரலாம். நீங்க இந்த மாதிரி வசதியாக வந்து மின்னூல்ல உண்டு இல்லையா? இப்ப இந்த பாட்டு இந்த மின்னூல்ல இந்த மாதிரி ஒரு படிக்கிறோம். இது 50 பாடங்கள் இருக்குது. எழுத்து ஆரம்பிச்சு தொடர் வரைக்கும் ஒரு 50 இலக்கணம். அவங்க இது வந்து அங்குள்ள தமிழ் மாணவர்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்கக்கூடிய தமிழ் ஆசிரியர்களுக்கான அது அவங்களுக்கு தான் அது செய்வாங்க. இவ்வளவு நிறைய டிஸ்கஸ் பண்ணி அவங்க தெளிவா சொல்லுவாங்க, சார் இந்த மொழியெல்லாம் கொண்டு வந்துடாதீங்க. அப்ப இதை சரியா சொல்ல முடியாதுங்க, சொல்லுங்க. நீங்க முடிச்சு ஒரு கட்டம் கட்டி கடைசியா முடியாதுன்னு போடுங்க. எவ்வளவு வேதனையா இருக்கணும் யோசிச்சு பாருங்க. ஆனா நம்ம என்னது, கண்டிப்பா நம்ம அதான் ப்ராஜெக்ட் தான் நமக்கு வருது. அவங்களையும் திருப்திப்படுத்தணும். நம்ம போக முடியாது. இப்ப பாருங்க, இந்த மாதிரி இல்லை, இந்த இது என் பேர்ல கொண்டு வந்துட்டாங்க. அவங்கதான் மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன். ஆனா இதே போல இதா இருக்கிற இப்படி ஒரு 50 லெசன்ஸ் இருக்கிறாங்க. லெசன்ஸ் இருக்கு. எந்த லெசன் நமக்கு உடம்புடுமைனா நேர அந்த லெசன் கிளிக் பண்ணா அந்த லெசன்ஸ் போயிடும். முழுமையா இது மரபிலக்கணத்தை அடிப்படையா வச்சு பண்ணலாம். ஆனா இன்றைய தமிழுக்கு அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு கருத்து வரும்போது மரபிலக்கணம் என்ன சொல்லிச்சுங்கிற சொல்லிட்டு இன்றைய தமிழ் என்ன மாற்றம் வந்துன்னு சொல்லி நம்ம கொண்டு போனோம். அந்த மாதிரி ஒவ்வொரு லெசன் இருக்கும். இது கடைசி என்ன பண்ணணும்னா, இது ஃபுல்லா தமிழ் மரபிலக்கணம். இப்ப நுகுமெல்லாம் இருக்காரு இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆசிரியருக்கான இலக்கணம், இது ஆய்வு இலக்கணம் இருந்தது. ஆனா இந்த இலக்கணம் வந்து ஒரு வருஷம் போட்ட எஃபர்ட்ஸ் என்ன பண்ணணும்னா, முழுமையாக எல்லா புத்தகங்களையும் பார்த்து என்ன முன்ன பயன்பட்ட ராஜாராம்
தொல்காப்பியம் பிரகாரம் 3 ரொம்ப பயன்படுது. எல்லாத்தையும் பார்த்து நமக்கு தெளிவு இல்லாம ஒண்ணு ஏதோ கற்றையோ பேசும்போதோ நமக்கு தெளிவு இருந்தாதான் பேச முடியும். சரி சொல்லுங்க, இல்லைங்க என் மனசுக்குள்ள இருக்குது தெளிவு வர மாட்டேங்க. மனசுக்குள்ள தெளிவா இருந்தா கண்டிப்பா வெளியே வரும் வார்த்தை இருக்கும். தெளிவு இல்லாம ஒரு கற்றை நீங்க எழுத முடியாது. எழுத மாட்டேன். ஒரு கற்றை எழுதணும்னா அது சம்பந்தம் எல்லாம் படிச்சு எனக்குள்ளே கேள்வி இருக்கு, அது எனக்கு எல்லாம் பதில் கிடைச்சாதான் நான் கற்றை ஆரம்பிக்க முடியும் இல்லையா? அப்ப இதுக்காக பண்ணணும். இதை பண்ணிட்டு கடைசியா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா ரெசல்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இது என்னன்னா தமிழ் இலக்கிய சொற்கள் இருக்கு இல்லையா, குச்சிகரம் குற்றிகரம் எல்லாம் அவ்வளவு சொல்ல இருக்கு. சப்போஸ் அதை பத்தி மட்டும் ஒரு டெபினிஷன் உங்களுக்கு வச்சுக்கோங்க. வினைத்தொகைன்னு இருக்கு. வினைத்தொகை இதை கிளிக் பண்ணீங்கன்னா வினைத்தொகை பாடத்துக்கு போயிடும். அது ஒரு 100 கல்ச்சர் வச்சு இலக்கண சொற்கள் வச்சிருக்கோம். அது நீ அங்க போகணும். இப்படி முன்னுமே நினைச்சல நீங்க போய் முழுமையாக அந்த ஆசிரியருக்கு தேவையான இலக்கணம் இது இருக்கும். இது 50 பாடம் இருக்கும். அது போக ஒவ்வொரு லெசன் முடிஞ்ச பிறகு அந்த பாடல்களை சொல்லாத செய்தி இருக்கும், புது செய்திகள் கொஞ்சம். அதை வந்து வீடியோவை 5 நிமிஷம் கொடுத்துரும். ஒவ்வொரு பாடத்துக்கும் இறுதியில அதுல சொல்லாத சில செய்திகளை ஒரு விளக்கமா போக அவசியம். அதை வந்து வீடியோ 5 நிமிஷம் கொடுக்கும். ஸோ 50 பாடத்துக்கும் 50 வீடியோ இருக்கும் காமிச்சிருப்பாங்க. இப்போ ஆயுதம்னு வச்சுக்கோங்களேன். ஆயுதம் கிளிக் பண்ண உடனே இது வரும். வராது. இப்படி 50 லெசன்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க, இந்த மாதிரி பண்ணிருப்போம். ஒவ்வொரு எல்லா லெசனும் இருக்கும். லேப்டாப்ல வரும். இல்ல இப்ப பாருங்க, அது எடுத்துட்டு பண்றேன். சும்மா காமிக்கிறேன். ஆயுதத்தை வந்து நீ அப்படி அகுத்துல வந்து விஷயம் தெரியுங்க. கத்தனை சொல்லி சொல்ல நேரே அகுத்து தான் சொல்ல முடியும். அது அகுத்து அந்த ஆயுதத்தை வந்து அது மேல சொல்ல முடியாது. இந்த மாதிரி அகு ஆயுதம் வருது. உணர்ச்சியிலையும் ஆயுதம் வரும்னு சொல்லுவாங்க. இப்போ உயர்கனைன்னு சொல்றோம், அக்ரனைன்னு சொல்றோம். அந்த அக்ரணை எங்க இருந்து வருதுன்னா அது கூட்டல் வினை அக்ரணை. அப்படிதான் அது புணர்ச்சியிலையும் ஆயுதம் வருது. அப்ப தனி மொழியில வரும்போது முன்னால உயிர் வரணும், பின்னால ஒளியா வரணும். புணர்ச்சியிலையும் இந்த மாதிரி அக்ரணை மாடல இடம் வருது. இதுதான் ஆயுதத்துடைய. இந்த மாதிரி லெசன்ஸ் கொடுத்துருப்போம். இந்த மாதிரி இப்ப இது வந்து என்னோட திட்டமே என்னன்னா, இது வந்து ஆசிரியர் கொடுத்தது. இது அப்படியே இன்னும் கொஞ்சம் முழுமையா டெவலப் பண்ணி நல்ல ஒரு 50 லட்சம் ஒரு 100 லட்சம் கொண்டு வந்து ஒரு முழுமையா ஒரு 1000 பக்கம் 2000 பக்கத்து கொண்டு வந்துட்டோம்னா இன்றைய தமிழ் தான் வழியும். ஆனா நமக்கு நிறைய வேலை செய்யணும். இந்த முன்ன நிறைய படிக்கணும், நிறைய சந்தேகங்கள் இருக்குது. இதெல்லாம் செய்யணும்னா ஒரு வந்துட்டுன்னா அதுதான் வந்து இன்னைக்கு கம்ப்யூட்டர் கொடுக்கக்கூடிய
இது ஏன் இவ்வளவு விளக்கம் கொடுக்க முடிஞ்சதுன்னா இது வந்து இப்ப நாங்க கடைசி 2 வருஷத்துல பண்ணது. முதல்ல நாங்க ஆரம்பிச்சது வேற, அதனால அது வேற மாதிரி இருந்ததுனால இப்ப எங்க நோக்கம் வந்து எனக்கு என்னன்னா இதே மாதிரி ஒரு முழுமையாக என் லைஃப்ல எழுதி முடிச்சிடணும் பாக்குறேன். அது முடிவான்னு தெரியல. வயசு 76, என்ன எப்பனாலும் எக்ஸ்பயர் ஆகலாம், அதனால அவங்க சொல்ல முடியாது இல்லையா. இதுக்கு முன்னாடி இப்போ தொழிலாட்டம் படிக்கிறீங்க இல்லையா, தொழிலாட்டத்துல வந்து எப்படி படிக்கிற ஒரு ஈஸியா ஒரு இது படி கொடுத்துருக்கோம். இது தமிழ் இணைய கல்விகளுக்கு உருவாக்கி கொடுத்தோம். இதுல பாத்தீங்கன்னா தொழிலாட்டத்திலேயே 3மே எழுத்து சொல் பொருள் 3 இருக்கு இல்லையா, இது தரவக ஆய்வு. அந்த இது அவருடைய தொழிலாட்டத்தை முழுமையா கொடுத்து நீங்க சர்ச் பண்ணி ஒரு வார்த்தைக்கு வருது, அந்த மாதிரி எல்லா வகையான இது பதம் பிரிச்சு இருக்கும், பதம் பிரிக்காம இருக்கும். 2 விஷயம் நீங்க இப்ப தேர்ந்தெடுச்சுக்கீங்களா. ஏதாவது ஒன்று சொல்லு தொல்காப்பியத்துல, ஏதாவது ஒரு சொல் தொல்காப்பியத்துல உள்ளுரை அப்படியே வார்த்தை உள்ளுக்கு வந்திருக்கா கேட்டுக்கோங்க. எத்தனாவது நூற்பா எந்த இயல் இல்லையா, உள்ளறிவோமும் ஏனையவும் என மதம் பிரிச்சது மதம் பிரிக்காது, அது 2மே இருக்கும். எந்த சொல் மொத்தத்தை தொல்காப்பியத்துல 5500 சொல் இருக்கு. அந்த 5500 சொல்லும் நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம், இப்படியும் வார்த்தை போட்டு பார்க்கலாம். அல்லது எந்த அதிகாரம் சொல்லதிகாரம் வச்சுக்கலாம், எழுத்ததிகாரம் எந்த இயலும் மொழிமரபும் எந்த நுட்பாக ஏதாவது வச்சுக்கலாம். 36வது பாருங்க, வரியோட 2வது வரியா 14 கேட்கலாம். இந்த மாதிரி வந்துடும். அங்க கேட்கிறேன், அங்க என்னென்ன ஃபீல்டு போட்டோம் அதெல்லாம் ரொம்ப ஈஸியா மனப்பாடம் பண்ண அவசியமே கிடையாது. ஏன்னா நாங்க படிக்கும் போது 71 வேற முத்துசங்கம் பிள்ளை ஒருத்தர் வந்து அங்க தமிழ் ப்ரொஃபஸர் இருந்தார், மெட்ராஸ் மதுரை யூனிவர்சிட்டி அமெரிக்கா லிங்குவிஸ்டிக்ஸ். அப்ப அந்த ஒன்று சொன்னார் தெரியவா, நீங்க எல்லாம் வந்து சிலபஸே மாத்தினாரு. நூற்பாடு மனப்பாடம் பண்ணணும் அவசியம் கிடையாது, ஒரே மனப்பாடம் பண்ண அவசியம் கிடையாது. தொல்காப்பியர் என்ன சொல்ல வந்தாருங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு, நன்மையில சொல்ல புரிஞ்சுக்கிட்டு, மொழியரும் புரிஞ்சுக்கிட்டு நீங்க இதெல்லாம் போடுறாரு. அதனால நானா பாஸ் பண்ணேன். அப்படி நூற்பா மனப்பாடம் பண்ணணும், ஒரே மனப்பாடம் பண்ணணும், இந்த புலவர் உத்தாரணம் முடிக்கிறது இல்லை. உங்களுக்கு தரம் வச்சிருப்பாங்க, அதனால திறமை எனக்கு அதெல்லாம் வராது. அதனால நாங்கெல்லாம் பாஸ் பண்ணோம். என்ன உச்சியதான் சொன்ன என்னன்னு சொன்னா போதும், அந்த ஒரே எழுத அவசியம் கிடையாது. இவரு பேராசிரியர் என்ன சொன்னாரு, நச்சனாக்க என்ன சொன்னாரு, அதெல்லாம் எங்களுக்கு அந்த அந்த எம்ஏ சிலபஸ் எங்க அப்படியே வச்சிருக்கேன். அதனால பாஸ் பண்ண முடியும். இப்போ அதனால இது எல்லாமே இருக்கும், முழுமையா இருக்கும். இப்ப அடுத்து தரவியல் அறிவு வச்சிருப்பேன். இதுல பாத்தீங்கன்னா புலவர்கள் எல்லா சொல்லும் மொத்தம் 5590 சொல் இருக்கு. நம்ம முதல்ல காமிச்சு இன்றைய தமிழ் நடத்தணும். இது எது காமிக்கிறதுனா ஒரு இலக்கணம் எப்படி ஆய்வு செய்யலாம், அதுக்கு பயன்படுத்தலாம். 5590 சொல் இருக்கா, அதுல பாருங்க எந்த சொல் ஜாஸ்தியா வருதுன்னா கிழக்குதான் ஜாஸ்தியா வருது. 211 வருது. அது வேற எந்த வடிவத்தில் வரலாம், கிழக்கு வரலாம், கிளைக்கு வரலாம், கழிவுக்கு வரலாம், 3 வடிவத்தில் வருது. மொத்த சொல்ல ஃப்ரீக்வன்சி 1.6. எந்த சொல் கொடுத்தாலும் என்ன அது எங்க வருது, இப்போ இறுதின்னு ஒன்று கிளிக் பண்ணிட்டோம்னா இறுதி எங்க வரும், 92 இடத்துல வருது. என்ன ஃப்ரீக்வன்சி வந்து 0.5. என்ன சொல் சொல்லுங்க அதுல இருப்பாங்க ஃப்ரீக்வன்சி டோட்டல் இதுல
மொத்தத்துல அது பெர்சன்டேஜ் வரும். மொத்தத்துல பிரிக்க ரேங்குங்கிறது அதை வச்சு ரேங்க் கொடுப்போம். எது ஜாஸ்தியா வருதோ அது 1வது ரேங்க், அது ரேங்க் கொடுப்போம். ஸோ ஃப்ரீக்வன்சி பார்த்துட்டு ரேங்க் கொடுக்கணும். தரவு இது பண்ணோம். கார்பஸ் லிங்குவிஸ்டிக்ஸ் பேர் தரவு மொழியல், அது முக்கியமான ஏரியா. கார்பஸ் எடுத்து பண்ணுவோம். அந்த ஐஐடி சொல்லுவது ஒரு சொல் ஒரு தடவை கணக்கு. ஐஐடி 90 சொல் கார்பஸ் வரணும் சொல்லி புரியுது. என்னன்னா இந்த கிளைகள் இருக்கு இல்லையா, ஆனா இந்த இறுதி இருக்கும், ரூட் தான் இருக்கும். அங்க எப்படி இறுதிச்சு வரலாம், இறுதிப்பும் வரலாம். இறுதிச்சு, இறுதிப்பு, இறுதிக்கு என்ன வந்தாலும் ரூட் என்ன இறுதி தானே. அப்ப இங்க என்ன இருக்கும், ரூட் வார்த்தை வரதா இருக்கும். 5590 அடிச்சொல், வேர்ச்சொல். அது விகுதி ஏற்றி நிறைய வரும். அது அடுத்து கார்பஸ் வரும்போது அதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது ஒரு டூல் இருக்கு. அடுத்து ஒரு டூல் இருக்கு, தொல்காப்பியர் நடை இருக்கு இல்லையா, அவருடைய மொழி இருக்கு இல்லையா, அதுல எந்தெந்த அவருடைய நூற்பாக்கள்ல எந்த இடத்துக்குலாம் சொல் முதல்ல வரும், எது சொல் இறுதியில வரும், எது சொல் நடுவுல 2 மை சேர்ந்து வரும், எது 3 மை சேர்ந்து வரும் இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஆய்வு முழுமையா கொடுத்துருக்கோம்ல. நீங்க ஏதாவது என்ன கேட்டாலும் இப்போ தொல்காப்பியர்கள் எதுலாம் 2 மை 3 மை இருக்காரு. இப்ப இல்ல இப்ப இந்த மாதிரி வரக்கூடிய எண் இற்று இந்த மெய்மேக்கம் எங்க வருது பாருங்க. இது கிளிக் பண்ண உடனே அது வரக்கூடிய சொற்கெல்லாம் இல்ல. இந்த 3 மெய் வரக்கூடியது எல் இச்சிச்சு வரக்கூடியதுன்னா தொல்காப்பியர் நூற்பால சொல் முதல் எழுத்தியது, சொல் இறுதி எழுத்தியது, சொல் நடந்த மெய்மேக்கம் எது வருது, இதை பத்தி முழுமையாக ஒரு ஆய்வு. அடுத்து அதுல பதம் பிரிச்சு கொடுத்து பதம் பிரிக்காத கொடுத்த 3வது சொல் ஆய்வு. அவருடைய மார்பாலஜின்னு சொல்லணும். அவருடைய இதுல அந்த சொல்ல இப்ப அகிரணைக்குன்னு இருக்கு, அந்த சொல்ல எடுத்து சொல்ல கிளிக் பண்றேன். அவருக்கு இது என்னது, அகிரணைக்குங்கிறது என்னது, வேற்றுமை தொடர். ஏன்னா இக்கு வருது இல்லையா, சோ அகிரணைக்கு வேற்றுமை தொடர். வேர்ச்சொல் அகிரணை, அகிரணைக்கு வேர்ச்சொல் அகிரணை, விகுதி இக்கு, அது மொத்தத்தில் வேற்றுமை தொடர். இப்படிங்கிறது ஒவ்வொரு சொல்லையும் என்ன செய்யாது பிரிச்சு தெளிவாக எது அடிச்சொல், எது விகுதி, ஒட்டுமொத்தமா அது என்னது கேட்டகரி என்ன, அப்படி வினைமுற்றா, வினைச்சமா, பெயர்ச்சமா அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஒரு இது உருபணியல் ஆய்வு. இதுல ஏதாவது சொல்ல கொடுத்த உடனே வேர்ச்சொல் கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு இப்போ இந்த மாதிரி ஏதாவது வேர்ச்சொல், இதெல்லாம் வேர்ச்சொல், இதெல்லாம் வேர்ச்சொல். இப்போ ஆளுக்கு வேர்ச்சொல் பார்க்கிறோம். இந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டு இப்ப இதெல்லாம் வேர்ச்சொல் தான். இப்படி அவருடைய ரூட் வார்த்தை எதுன்னு பார்க்கிறோம். அடுத்தது இது ஒரு முக்கியமான தொல்காப்பியர் என்னென்ன அவருடைய சொற்கள் இருக்கு இல்லையா, வினைமுற்று, வினையச்சம், பெயரெச்சம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அப்படி எவ்வளவு இருக்குது, அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்க்கலாம். பேரெச்சம், தொல்காப்பியத்தில் பேரெச்சம் கிளிக் பண்ணியிருக்கேன். அது எல்லா பேரெச்சும் லிஸ்ட் ஆயிருக்கு. தொல்காப்பியர் பேரெச்சம் கிளிக் பண்ணிட்டோம்னா ஒவ்வொரு பெயருக்கு பேரெச்சங்கள்லாம் வந்துடும். வினையடை கிளிக் பண்ணோம்னா அவர் பண்ண வினையடை வரும். எவ்வளவு ஈஸியா இருக்குதுதான் தொழிலாளர்கள் படிக்கிறதுக்கு எவ்வளவு பிரயோஜனமாகும். ஆனா இந்த மாதிரி இருக்கிறவங்க தெரியுமா இருக்காது உங்களுக்கு? யாருக்குமே தெரியாது, தமிழ்நாட்டிலும் தெரியாது. உங்களுக்கு இதை நாங்க ஒரு டீமா தான் பண்ணோம். லீட் பண்ணேன் இன்ஜினியர். அதாவது என்கிட்ட ஒரு 8 பேர்ல 4 பேர் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ், 4 பேர் லிங்குவிஸ்டிக்ஸ், இலக்கணம் தெரிஞ்சவங்க. ஸோ அவங்க வச்சு நம்ம பண்றோம். ஒரு கூட்டு உழைப்பு. இது இன்றைய காலகட்டங்கள்ல எந்த ஒரு பொருளும் கூட்டு உழைப்பா தான் இருக்க முடியும், தனி உழைப்பா இருக்க முடியாது. அந்த காலத்துல நான் அந்த பாடம் செஞ்சேன்னு சொல்ல மாட்டேன்.
இந்த பாடம் நான் செஞ்ச பாடம். இன்னைக்கு இந்த வாட்ச் இருக்கு வச்சுக்கங்களேன், இதை நான் செய்த வாட்ச் சொல்ல முடியாது. ஆயிரக்கணக்கான உழைப்பு இருக்கும். ஒவ்வொரு பாட்டையும் ஒவ்வொரு கூட்டம் பண்ணியிருப்பாங்க. கூட்டு உழைப்பு தான். அப்போ இந்த ஆராய்ச்சிங்கிறது இப்ப நோபல் பரிசுலாம் பாத்தீங்கன்னா தனி மனிதராக கிடைச்சிருக்கா. இப்ப நான் பாத்தீங்கன்னா கூட்டத்தான் கிடைக்கும். ஏன்னா கூட்டு ஆராய்ச்சி. இது டீமா என்ன பண்றோம், உட்காந்து முடிவு பண்ணி எப்படி பண்ணலாம். இது இப்படிதான் பண்ணணுங்கிறது இதுவும் கிடையாது. நாங்களே சொல்றோம் இப்படிலாம் பண்ணா அது பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு போட்டு இது ஒண்ணுக்குதான் தமிழ்நாட்டுல இணைய கல்வி கழகத்துல கொடுத்த ஃபண்டு ரொம்ப 3 lakhs ரூபாய் கொடுத்தா நினைக்கிறேன். அதை வச்சு இது பண்ணோம். இது உருபன் ஆயிடும். அடுத்தது முக்கியமாக தொல்காப்பியத்தில் வரக்கூடிய விகிதிகள். இப்ப வச்சுக்கோங்களேன், இப்ப சாரியை என்னதான் சாரியை அவருடைய நடையில வருது. அது சாரியை பற்றி அவர் சொன்னதில்லை, அவருடைய மொழி நடையில சாரி என்னென்ன வருது கிளிக் பண்ணிட்டோம்னா இதெல்லாம் அவர் பயன்படுத்திய சாரியை. அவர் பயன்படுத்த வினையச்ச விதிகள் எதெல்லாம் பயன்படுத்தியிருக்காருன்னா இதெல்லாம் வினைச்ச விதியை பயன்படுத்தியிருக்காரு. என்னென்ன விதியில பயன்படுத்தியிருக்காருங்கிறத தமிழை லிஸ்ட் பண்ணிருக்கோம். சொல்லறிவு இண்டெக்ஸ். கடைசியா அதில் உள்ள கிடைச்சிருக்கு. இப்ப அகப்படை, அன்மொழி தொகை, அந்த அந்த இதெல்லாம் கொடுத்து டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க படிக்கிறவங்களுக்கு. அது அவரே 100 கொடுத்துருந்தா 100 கொடுத்துருக்கோம். 100 இல்லாம இருந்தா நாங்க விளக்கம் கொடுத்துருக்கோம். எல்லா கலைச்சொல்லுக்கும் அங்கே இருக்கு. ஆகவே இது ஒட்டுமொத்தமா இருக்கு. தொல்காப்பியத்தை படிக்கிறதுக்கு இருக்கு. இதை ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் இது என்ன பண்ணுங்க, நீ டவுன்லோட் பண்ணலாம். இணையக்கல்வி ஃப்ரீ டவுன்லோட். கவர்மெண்ட்டுக்கா பண்ணி கொடுத்துருக்கு. அவங்க நீ டவுன்லோட் பண்ணலாம் தொல்காப்பியத்தை. இதை நம்ம படிக்கிறதுக்கு ஒரு 7-8 வருஷம் ஆச்சு. ஆனா ஓரளவுக்கு அநேகமா தப்பு இல்லாம இருக்கும் வச்சுக்கலாம். ரிவைஸ் பண்ற நல்லா பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி இதெல்லாம் என்ன செய்யணும், கல்வி நிறுவனங்கள் இதெல்லாம் வாங்கி பயன்படுத்துறாங்க. இதெல்லாம் நிறைய செலவாகுது இல்லையா? செலவு யார் தாரா? இதுக்கு 3 லட்சம் கொடுத்தாங்க, அவ்வளவுதான். மற்றபடி வேற யாருக்கு தாரா? சில பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் இருக்குது. அதுல 80 லட்சம் 90 லட்சம் காமிக்கிறாங்க. அதுல இவங்க இங்க தமிழ்நாட்டுல இருந்து கிடைக்கல. இது ஒரு ப்ராஜெக்ட். இப்படி ஒரு ப்ராஜெக்ட் செய்யணும், வியூ பண்றோம்ல, இப்படி ஒரு அமைச்சர் நல்லா இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆய்வு பிரயோஜனமா இருக்கும். அதை உருவாக்குறது முதல் முக்கியம். அதே மாதிரிதான் என்ன செய்யறோம், ஒரு சினிமா படம் எடுக்கிற மாட்டான் இல்லையா? ஒரு டைரக்டர் நினைக்கிறாரு இப்படிலாம் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறது இல்லை. அதே மாதிரி நாமளும் என்ன பண்றோம், இப்படி எல்லாம் பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி இது தொழிலாளர்களுக்கு இது ஒரு சாஃப்ட்வேர். இன்னும் மேஜர் ப்ராஜெக்ட். இது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் சிங்கப்பூர் அவங்களுக்காக பண்ணது. இது 80 லட்சம் ரூபாய் இந்த ப்ராஜெக்ட் ஆக்சுவலா. என்னன்னு சொல்றேன், இது ஒரு 2 வருஷம் ஆச்சு, முழுமையா ஆச்சு. இது என்னன்னா, சிங்கப்பூர்ல உள்ள பாட புத்தகங்கள் அல்லது இலக்கிய புத்தகங்கள், பத்திரிகைகள் எல்லாத்தையும் இன்றைய அதில் உள்ள அதை பற்றிய சொற்களை பற்றிய ஒரு ஆய்வு, தரவாத ஆய்வுன்னு பேரு. இது கார்பஸ் லிங்குவிஸ்டிக்ஸ்னு பேரு. இப்போ ஆங்கிலத்துக்கு அந்த மாதிரி இருக்குது, பிஎன்சி கார்பஸ், பிரிட்டிஷ் நேஷனல் கார்பஸ். என்ன வைக்கிறான், அவ்வளவு இங்கிலீஷ் லிட்ரேச்சர், அவ்வளவு இங்கிலீஷ் மெட்டீரியல்ஸ் இருக்குது. எல்லா சொல்லையும் ஒரு பெரிய சைட்ல போடுவாங்க. அது கொடிக்கான சொற்கள் இருக்காங்க. அதை போட்டு எல்லா ஒரு ஆய்வும் கொடுத்து இது வினைச்சமா பேருக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது பிரிட்டிஷ் நேஷனல் கார்பஸ் இருக்குது. கோபால் கார்பஸ் அமெரிக்கன் இங்கிலீஷ். இந்த மாதிரி கார்பஸ்ங்கிறது முக்கியமானது. இந்த ஏஐ வர்றதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா இந்த கார்பஸ் லிங்க்ஸ் ரொம்ப முக்கியம். ஏஐக்கு முக்கியமானது. ஆனா என்ன காரணம் சொல்றேன், இந்த கார்பஸ் லிங்க்ஸ் நிறைய வருது தமிழ்ல. இது இந்த மாதிரி இந்த ஐடியாவே யாரும் கொண்டு வரல, கார்பஸ் லிங்க்ஸ் பண்ணணும் இப்படி ஒன்று பண்ணுங்க. அப்ப நான் அதை படிச்சுட்டு இருக்கும்போது தமிழுக்கு பண்ணா நல்லா இருக்குமே. அதுவும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா சொற்களை கொடுத்து, ஃப்ரீக்வன்சி கொடுத்து, அதுல இலக்கண
இலக்கண சொல் அது பேராட்சி வரணும். நான் வேற மாதிரி திங்க் இந்த அதாவது சிங்கப்பூர்ல உள்ள அந்த டெக்ஸ்ட்களை எடுத்து டெக்ஸ்ட் புக் எல்லாத்தையும் எடுத்து ஒரு 10 லட்சம் சொல் உள்ள ஒரு தரவை உருவாக்க 10 லட்சம் சொல் தரவு உருவாக்கி அந்த தரவத்துல எல்லா வகையான இலக்கணாவையும் மேற்கொண்டாங்க. எழுத்து ஆரம்பிச்சு சொல்லு தொடர் வரைக்கும் அப்படி கொண்டு போய் புரிஞ்ச ஒரு ஆய்வு பண்ணி அது இப்படி பண்ணலான ஒரு வியூ பண்றோம். இந்த மாதிரி இந்த இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வேற எங்கேயும் நடக்கல, கருமொழிக்கு நடக்கல. அவங்க பண்ண கார்பஸ் மாதிரி வெறும் வேர்ட்ஸ் இருக்கும், கன்கார்டன்ஸ் தெரியும். ஒரு சொல்லுக்கு முந்தைய எனக்கு கன்கார்டன்ஸ் இருக்கும், ஃப்ரீக்வன்சி இருக்கும். நான் இன்னும் வேறு மாதிரி பண்ணேன். அந்த சொல்ல பிரிக்கக்கூடியது, அது இலக்கண வகைப்பாடு சொல்லக்கூடியது, அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணணும். என்ன செய்யணும், அந்த 10,000 சொல் இருக்கு இல்லையா, 10 லட்சம் சொல், அது எடுத்தோம்னா ஒவ்வொரு கையில எடுத்துட்டு 500 பேர் இருக்கு. ஒவ்வொரு பேஜையும் 2000 சொற்கள் இருக்கும். பிரிப்போம். இந்த இதை எடுக்கும்போது என்னன்னா, இது நீங்க முக்கியமானது மாணவர் படிக்க வேண்டியது உங்க ரிசர்ச் மெத்தடாஜ் சாம்பிளிங் மெத்தட். ஏகப்பட்ட அதுல 2 கோடி 3 கோடி சொற்கள் உள்ள டெக்ஸ்ட் இருக்கும், அவ்வளவு எடுக்க முடியாது. அப்ப சாம்பிள் எடுக்கணும். சாம்பிள் எடுக்கிறதுக்கு இஷ்டத்துக்கு எடுக்க முடியாது. என்ன ஸ்டாட்டிஃபைட் சாம்பிளிங், ரேண்டம் சாம்பிளிங் தான் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த மெத்தட்ல எடுத்துருவாங்க. அது ஒரு சாம்பிள் எடுக்கணும். ஒவ்வொரு சாம்பிள் 2000 சொற்கள் இருக்கும். பொதுவாக சாம்பிள் எடுக்கிறது முக்கியம் இல்லை. ரிசர்ச் எடுக்கும்பொழுது மெட்டா டேட்டான்னு இது டேட்டா. மெட்டா டேட்டாங்கிறது அது எங்க இருந்து எடுத்தீங்க, அது பத்திரிகையா, புத்தகமா, டெக்ஸ்ட் புக்கா, எழுதுனது யாரு, எந்த வருஷம், எந்த சப்ஜெக்ட் எழுதியிருக்காங்க, இது மெட்டா டேட்டான்னு சொல்லுவோம். அதெல்லாம் போட்டு வச்சிருக்கோம். ஏன்னா நாளைக்கு யோசிச்சுக்கணும், பெண்ணியம் பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க. அப்போ பெண்ணிய சொற்களை பற்றி எங்க பார்க்கணும். அப்ப என்ன செய்யறாங்க, பெண்ணியம் போட்டா அது சம்பந்தப்பட்ட அந்த மாதிரி மாடல் மட்டும் புரியுது உங்களுக்கு. மெட்டா டேட்டா முக்கியமான கீழே பாருங்க. இல்ல மெட்டா டேட்டா கீழே பாருங்க. இல்ல இது எடுக்கிறது இதை எடுத்துக்கிறோம், யார் எடுத்தாலும் அது டைப் பண்ண, எந்த வருஷம், எல்லாமே டீட்டெயில்ஸ். இப்படி எடுத்தாதான் டீச்சர்ல அந்த தரவை யாரும் பயன்படுத்த, நான் பயன்படுத்த ஒரு பர்பஸ், நீ வேற பர்பஸ் பயன்படுத்தலாம். அப்ப எல்லாருக்கும் ஒவ்வொருத்தரும் போய் சாம்பிள் எடுத்துட்டு அவசியம் கிடையாது. அப்ப சாம்பிள் உடனே எடுத்து நாம இந்த மெட்டா டேட்டா கொடுத்துட்டோம்னா அவங்களும் பர்பஸ் அவங்க ஆய்வு பண்ணிக்கலாம் இல்லையா. இப்ப சாம்பிள் எடுக்கணும். இப்ப இந்த சாம்பிள் இருக்கு இல்லையா, இதுல முக்கியமா பாருங்க. இதுல ஒரு பேசேஜ் இருக்கு. ஆனா இது ஒவ்வொரு சொல்லுக்கு இலக்கண குறிப்போட வரணும். வெறும் இதா இருக்கக்கூடாது, இலக்கண குறிப்போட வரணும். என்ன செய்யணும், ஒண்ணு ஒரு சில தப்பு இருக்கு இலக்கண குறிப்பில், அதை நீங்க கொடுத்துருங்கன்னா சொல்லணும். இப்ப நம்ம ஒரு பட்டரை கிளிக் பண்ற பாருங்க. கிளிக் பண்ண உடனே எல்லாத்துக்கும் என்ன செஞ்சிடும், இலக்கண குறிப்போட வந்து பிளைன் டேட்டா வித் இந்த இலக்கண குறிப்போட இருக்கிற டேட்டா. இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம். ஏன் 2 வச்சிருக்கோம்னா, நான் என் பர்பஸ் இலக்கண குறிப்போடு வேணும் எனக்கு. அப்ப பிளைன் டெக்ஸ்ட் கொடுத்துருப்போம், இந்த மாதிரி டேக்டரி டெக்ஸ்ட் கொடுத்துருப்போம். இதெல்லாம் ஆராய்ச்சியாளருக்கு முக்கியமானது. இந்த மாதிரி 2 வகையா கொடுத்துருப்போம், யாரும் பயன்படுத்தல. நீங்க அடுத்தது சொல் தேடல் செய்யணும். இதுல கிட்டத்தட்ட 10 லட்சம் சொல் நல்ல இப்படி கேட்ட கேள்வி. இப்போ 10 லட்சம் சொல் அப்படின்னா படித்தான்னு வச்சுக்கோங்க, அது 100 தடவை வந்திருக்கலாம், வந்தான் 20 தடவை வந்திருக்கலாம். அப்படிதான் 10 லட்சம். அது டோக்கன் சொல், டோக்கன் வில்லை தமிழ்ல எடுத்துட்டு என்ன செய்யணும்னா டூப்ளிகேஷன் ரிமூவ் பண்ணுவோம். அதை டைப்னு சொல்லுவோம். 100 படித்தாண்டா கூட ஒரு படித்தாடு தான் அனாலிசிஸ் எடுப்போம், ஏன்னா ஒரே தானே. அது டைப்னு சொல்லுவோம். அப்ப டோக்கனை எடுத்து டைப். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க எல்லாம் டைப்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1,24,000 டைப்ஸ் இருக்கு. மொத்த டோக்கன் எடுத்து 10,000 டோக்கன், 10 லட்சம் டோக்கன். 10 லட்சம் டோக்கனை நாங்க கிளாஸிஃபை பண்றோம், பண்ணி 1,4 லட்சம் டைப்ஸ் கட்டி. இந்த 1,4 லட்சத்தை ஆய்வு பண்ணாலே அந்த 10 லட்சம் ஆய்வு பண்ண மாதிரி தானே. டூப்ளிகேஷன் அதெல்லாம் பிள்ளையார் பூர்வங்கிறத தான். அம்மா அப்பா சுத்தி இருந்து பழம் வாங்கிட்டு போறாங்க இல்லையா, அவங்க ஒரே சுத்தம். இப்ப 10 லட்சத்தை ஆய்வு பண்ண வேண்டிய இல்லை, அதோட டைப்ஸ் எடுத்து அதை ஆய்வு பண்ணிட்டு கொடுத்தோம். இது பேர் டைப்னு பேர், டோக்கன் டைப். இது இந்த தரவக மொழியில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆய்வு. இப்ப அந்த கொடுக்கும்போது இப்ப ஏதாவது ஒரு வார்த்தை கொடுக்கும்போது
இது தமிழ் மட்டும் இல்ல, இங்கிலீஷ் எல்லாம் வரும். ஏன்னா எல்லாம் பயன்படுத்துறாங்க. இப்ப ஏதாவது ஒரு சொல்லி வச்சுக்கோங்களேன். இப்ப எனக்கு ஒரு சொல்ல கிளிக் பண்றேன், அது எங்கெங்க வருதுங்க இந்த இதுல எங்கெங்க வருது. அது மட்டும் இல்ல பாருங்க, அது எந்த சாம்பிள்ல இருக்குது, மாதிரி 121 அதுல மெட்டா டேட்டா என்ன வந்துருக்கு, அந்த வாக்கியம் வந்துடும். அந்த வாக்கியத்துடைய சாம்பிள் என்ன நம்பர் வரும், அதனுடைய மெட்டா டேட்டா வரும். ஒண்ணு. ரெண்டாவது, இதை கண்கார்டன்ஸ் சொல்லுவீங்க, தொடர் அடைவுன்னு சொல்லுவோம். அந்த காலத்துல புறநானூறு தொடர் அடைவுங்கிறது ஒரு பிஹெச்டி உண்டு, சிறப்பியார் தொடர் அடைவு பிஹெச்டி உண்டு. வெறும் தொடர்கள் இலக்க குறிப்போடு இருக்கும். அதான் நிறைய பேர் பண்ணது. ஈவன் வைசிரிங் சார்ல இருந்து காமாட்சிநாதர்ல இருந்து அதெல்லாம் கேரளா டிஎஸ் சுப்பிரமணியத்துடைய கைடன்ஸ் நடந்தது எல்லாம் எல்லாமே இலக்கியங்களுடைய கன்கார்டன்ஸ் பிளஸ் அதனுடைய இது இருக்கும், ஆய்வுகள் இருக்கும், இலக்க குறிப்பு இருக்கும். இந்த மாதிரி தொல்காப்பியம் படிக்கிற முடியாது. தொல்காப்பியத்தினுடைய காமிச்சம் இல்லையா, தொல்காப்பிய சொல்லுடைய இலக்கண குறிப்போட இல்லையா இருக்கா, தொல்காப்பிய காமிச்சர் தரவு காமிச்சோம் இல்லையா, அது இலக்கண குறிப்பு கொடுத்தது இல்லையா, இது என்ன அவர் எதிர்ப்பு கொடுத்தது. அந்த இலக்கண குறிப்பு என்ன செய்யணும், இப்போ படித்தான்ங்கிறது என்னது, படித்தான் படித்த ரெண்டு இலக்கண குறிப்பு. படித்தான்ங்கிறது வினைமுற்று, படித்தங்கிற பேரச்சம். எப்படி முடிவுக்கு வரீங்க, வச்சிருக்கீங்க படித்தான் அடிச்சொல் கால விகுதி திணையன்பால் விதி 3 சேர்ந்து வந்தா அது வினைமுற்று. படித்த திணையன்பால் விதி இல்லைன்னா அது பெயரெச்சம். பிரிச்சு பார்த்தா தானே முடிவுக்கு வர முடியும். இப்படி தொல்காப்பியத்தை முழுமையாக பிரிச்சு இலக்கண குறிப்போட கொடுத்த தமிழ்நாட்டில் அறிஞ்சிருக்க சொல்லுங்க தெரியுமா. தொல்காப்பியத்தை முழுமையா எடுத்து சொல்லடைவு பண்ணி அதை பிரிச்சு ஒவ்வொன்றுக்கு இலக்கண குறிப்பு கொடுத்த ஒரே ஆளுதான் அவரு அவரை வச்சு அந்த இது மட்டும் அவரே பயன்படுத்த. ஏன்னா நான் வந்து முழுமையா அதை அவ்வளவு பாஸ் பண்ணி பார்க்கணும். ஆனா இன்னும் அதை அடுத்த கட்டத்துக்கு போகலாம். ஆனா அவரே எடுத்து பண்ணேன். ஸோ அந்த இலக்கணத்தை பற்றி தான் பண்ணேன். ரொம்ப பயன்படுத்த. இன்னொரு இது கேட்குறேன், திருக்குறளை பற்றி ஆயிரக்கணக்கான புத்தகம் வந்திருக்குல்ல, திருவள்ளுவர் சிலையெல்லாம் வச்சுக்கீங்க, அது 5 கோடி கிலோ வச்சுக்கீங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், திருக்குறள்ல எத்தனை திருக்குறள் எத்தனை கோயில் எத்தனை இருக்குங்க, 1330. சரி, எவ்வளவு சொல் இருக்கும், அதை ஒரு குறளுக்கு எத்தனை இருக்கும், 7 இருந்து அப்படிதான் இருக்கும். 7 சொல், அது 8 சொல் இருக்கும். 7 10 இருக்குமா, ஒவ்வொரு குறள் 7 தான் கண்டிப்பா இருக்குமா, கூட குறைய வராதா, ஒரே வராது. சரி, 7 இருக்குல்ல, அவ்வளவு சொல்லுக்கும் பகுபோத ஆய்வு பண்ணி இலக்கண குறிப்போட ஒரு கொஸ்டின் இருக்கா சொல்லும். திருக்குறள்ல ஒரே ஒரு ஆள் இருக்குது, அதை விட்டுருக்கு. வேற யாரும் சொல்லும் திருக்குறள்ல இந்த கேபி சார் பண்ணியிருக்கிற மாதிரி அப்பொழுதே எடுத்து ஆய்வு பண்ணி பகுத்து ஆய்வு பண்ணி இலக்கண குறிப்போட ஒரு திருக்குறள் ஆய்வு கம்மி 1008 திருக்குறள் உரை வச்சிருக்கிறாங்க. அவரவங்க இஷ்டத்துல உரை இருக்கிறாங்க. சொல்லுங்க, எனக்கு தெரியுமா திருக்குறள் என்ன யாரு அப்புறம் வந்து இப்ப அவரு வேற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. நான் கேட்கறது வந்து கேபி சார் அந்த இது பண்ணல தொல்காப்பியத்துக்கு, அது மாதிரி திருக்குறளுக்கு இருக்கா ஏதாவது? திருக்குறளை பத்தி கூட பேசுறது ஏன் செய்யலை? ஏன்னா மொழி எடுத்து என்ன செய்யணும், அதை பகுபத உறுப்பாய்வு பண்ணி அதுல இருந்து ஒரு முடிவுக்கு வரும். அது கஷ்டமான வேலை இல்லையா? அதை செய்ய மாட்டோம். என்ன பண்ணுவோம், நம்ம கற்று எழுதுறோம், திருக்குறளும் பரிமேல் அழகரும் ஒரு கற்றை, அடுத்த இதழ்ல பரிமேல் அழகரும் திருக்குறளும் சொல்ல நடந்த கதை. குறளும் உரையும் குறளும் ஒரே கற்றைய 10 இதழ்ல பப்ளிஷ் பண்ணுவோம். நிறைய திருக்குறள் மாப்பிள்ளைகள் தான் பண்ணிருக்கிறாங்க. நிறைய இருக்கு அந்த மாதிரி எல்லாம் பாக்குறது. ஏகப்பட்டது சிரிப்பா இருக்கிறாங்க.
இதான் உருப்படியா ஒன்னாவது பார்க்கணும். நான் கேட்கறது இருக்கல, இந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை. ஒண்ணு வேற சார் தாமோர் ஜெர்மனில வந்தார் இல்லையா, அவர் லிங்குவிஸ்டிக் அடிப்படையில ஒரே ஒரு காப்பி எடுக்க அடையாறு உலகத்தில் அவர் இறந்தாரு. நல்ல தெளிவான அவரும் வீச பொண்ணு ஸ்டூடெண்ட் தான். அவர் பண்ண டேக்மேனிக்ஸ் ஒரு செய்தியை பயன்படுத்தி தொல்காப்பியர் திருக்குறள் படிக்கிறார். இப்ப நான் எல்லாம் பிரிச்சு வச்சுக்கிறேன். பகுபோத ஆய்வு பண்ணாலும் திருக்குறள் போக எந்த ஆய்வுக்கும் போக முடியும். திருக்குறளை பிரிச்சு வச்சுக்கிறேன், தொல்காப்பியத்தை பிடிச்ச மாதிரி. நன்மையும் பகுபோத ஆய்வு பண்ணி வச்சுக்கிறேன், திருக்குறள் படிச்சுக்கிறேன். இப்ப அதுக்கு இந்த மாதிரி பண்ண வச்சுக்கிறேன். இந்த மாதிரி பண்ணோம் முழுமையாக விஷயம். திருக்குறள் நிறைய பற்றி முழுமையா முடிவு பாருங்க இல்லையா? இது ரெண்டா அடுத்து பாருங்க. இப்போ இது ரெண்டு வகையா பார்க்கலாம். நடுவில் மையச்சொல் நடுவில் வச்சுக்கிட்டு முன் பாருங்க. இந்த காலில் எது பேசுறேன் இல்லையா, ஏஐ பண்ண சொன்னேன் இல்லையா, ஏஐல என்ன பண்றோம், அந்த சொல்லுடைய அடுத்த சொல் என்னங்கிறத ப்ரிடிக்ட் பண்றாங்க இல்லையா. எல்லாம் காலம் சொல்லல, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் வேற ஒண்ணுமே இல்லை. அது ஒரு சொல்லுக்கு அடுத்த சொல் என்ன வருது ப்ரிடிக்ட் பண்றதா அந்த எல்லாம். ஆனா ப்ரிடிக்ஷன் என்ன பண்ணுதுன்னா, அந்த ஒரு சொல்லுக்கு முந்திய ஆயிரக்கணக்கான சொல்ல வைத்துக் கொண்டுதான் இந்த இடத்துல இது வரும், அந்த இடத்துல அது வரும். ப்ரிடிக்ஷன் ப்ராபபிலிட்டி, அதான் அந்த கன்கார்டன்ஸ் சொல்லுவோம். முன்னாடி என்ன சொன்னா 2 வார்த்தை முன்னாடி 2 வார்த்தை இருக்கும். இப்ப கம்ப்யூட்டர் நிறைய பண்ண முடியல, ஹார்ட்வேர் டெவலப் ஆகிட்டாலே எவ்வளவோ கிட்ட 350 பக்கம் ஒரு வார்த்தையில நம்ம பார்க்க முடியும். அது என்ன சொல்லுவாங்கன்னா கான்டெக்ஸ்ட் விண்டோன்னு சொல்லுவாங்க. ஒரு ஜன்னல் இருந்து பார்க்கிறோம், சின்ன ஜன்னல்ல வெளியே தெரியுது குறையதான் தெரியும், பெரிய ஜன்னல்ல நிறைய பார்க்கலாம். அப்போ ஒரு சொல்லுக்கு கான்டெக்ஸ்ட் இருந்தோ எவ்வளவு பெருசா இருந்தோ அவ்வளவு சொல்ல சரியா ப்ரெடிக்ட் பண்ணணும். லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அதுக்காக அவள் டேட்டா தேவைப்படுது. இங்க நம்மனா 4 நாள் வச்சு பண்றோம், நமக்கே ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வைக்கிறோம். ஆனா அதுக்கு போனா அவ்வளவு பண்ண முடியும். இது சொல்லடிவு இருக்குது, நான் கேட்கறது இல்ல, சொல்லடிவு நிறையவே இருக்குது. நான் கேட்கறது சொல்லடிவு நானே இந்த கம்ப்யூட்டர் போட்டு அடுத்த செகண்ட் அவ்வளவு சொல்லடிவு பக்கம் கொடுத்துருக்கு. அது எனக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. சொல்லடிவு சொல்லடிவு நான் நீங்க அது ஏன் அவங்களுக்கு போடணும். இப்ப திருக்குறள் நான் போட்டேன், ஏன் சொல்லடி வேண்டாம், அது எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு வேண்டியது அது பகுபத பாயை உட்படுத்தி விடுதி பகுதி விகிதம் பிரிச்சு அந்த இலக்கண குறிப்பு சொல்லக்கூடிய ஒரு புக்கு. நீ செய்ய முடியாதா? ஒரு PhD பண்ணிடலாம், யாரா பண்ணிட்டாங்க இல்லையா? இது என்னன்னா மொழியில முக்கியமான என்கிராம் சொல்லுவோம். இது கன்கார்டன்ஸ் தான். என்கிராம்னா ஒரு சொல் இருக்கும், முன்னால ஒரு சொல் இருக்கும் N-1, 2 சொல் வேணும் N-2, 3 சொல் வேணும் N-3, அப்படி 5 சொல் இருப்பாங்க N-1, N-2. அது மாதிரி ஒரு சொல்லுக்கு அடுத்த ஒரு சொல் N+1 வரணும், அடுத்த ஒரு சொல் N+2 அப்படின்னு வரணும். ஸோ என்கிராம் மொழியில என்கிராம் ஆய்வுன்னு சொல்லுவாங்க. இதை வச்சுதான் டிக்ஷனரி உருவாக்குவோம். ஏன்னா டிக்ஷனரியில அது முந்தைய பிந்திய கான்டெக்ஸ்ட் அது மீனிங் கொடுக்கும். என்கிராம் ஆய்வுங்கிறது மிக முக்கியமானது. கார்பஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அடுத்ததுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கார்பஸ் எடுத்துட்டு எழுத்தியல் அடிப்படையில் இருந்து தொடரியல் வரைக்கும் எல்லா ஆய்வுக்கும் உட்படுத்தி இந்த கார்பஸ் இதுல பாருங்க. இதுல என்னென்ன முதல் இருக்கு, ஒளியன் வருகை, எழுத்து வருகை, ஒளியன் என்னென்ன இதெல்லாம் அந்த அவங்க தமிழ்ல வருது. அதுக்கு எல்லாம் எனக்கு எக்ஸாம்பிள் இருக்கும். சப்போஸ் ஓன்னு வச்சுக்க, ஓ கிளிக் பண்ணா ஓட சொல்லலாம் வரும். அது வரும் மட்டும் இல்ல, அந்த சொல்ல அது என்ன இலக்கண வகைப்பாடுன்னு வரும். அதை பிரிச்சுங்க அனுப்போம். இந்த ஓட்டங்கள் இருக்க வச்சுக்கங்களேன், ஓட்டங்கள் என்ன உடனே பார்சல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது என்ன செய்யும், பிரிச்சு காமிச்சோம். ஒரே இடத்துல எல்லாமே, அதாவது நிறைய ஆய்வுகள் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ஒரு சொல்ல கொடுத்த உடனே எல்லா ப்ரோக்ராமும் அதை வேலை செஞ்சு உங்களுக்கு எடுத்து கொடுத்தோம். இப்போ பாருங்க, அது சொல்லு, அது எவ்வளவு இடம் வருது, அதோடைய ஆய்வுகள் என்ன, எப்படி பிரிக்கிறது, அது இலக்கண தலைச்சொல் இப்படி என்ன செய்யலாம். இப்ப தமிழ்ல இன்றைய தமிழ்ல இருக்க அத்தனையும் எடுத்து நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி பண்ணா நம்ம தெரிஞ்சு வளரும். இன்னைக்கு மக்கள் என்எல்சி இந்த ஏஐக்கு ரொம்ப பெரிய, அதான் கால சொல்லுது ஹெரிட்டேஜ் டு ஏஐன்னு சொல்லுவோம். ஹெரிட்டேஜ் டு ஏஐ. இப்ப இதெல்லாம் எதை வச்சு பண்றோம்,
தொல்காப்பியர் நன்னூலர் சொன்ன அந்த இலக்கிய விதியை உள்ளடக்கி இன்றைய புதிய விதிகளை உள்ளடக்கி நாம என்ன பண்றோம், ஆய்வு பண்றோம். அப்படி ஆய்வு பண்ணாதான் அதுக்கு பிரயோஜனமா இல்லையா? இந்த மாதிரி ஒரு இருக்கு. அதை பார்த்து கொடுக்கும்போதே என்ன பண்ணிடுறோம், அவங்க டெக்ஸ்ட்ல அவருக்கு மெய் மேய்க்குங்க. அவங்க டெக்ஸ்ட்ல சிங்கப்பூர்ல என்னென்ன மெய் மேய்க்குன்னு பாக்குறேன். இதெல்லாம் இப்ப இஸ்லாம் வரும், ஏன்னா அதெல்லாம் அவங்க நிறைய பயன்படுத்துறாங்க. அப்படி உனக்கு எடுத்த உடனே இப்ப இக்கில் வரணும் ஒண்ணு பாருங்க, நெக்லஸ், சாக்லேட் அப்படிதான் இப்ப தமிழ் நம்ம தமிழ்ல என்ன வராது, இக்கில் வராது. ஆனா சாக்லேட் சொல்றோம் இல்லையா? அப்ப இன்றைய தமிழ்ல சாக்லேட் தமிழா ஏற்றுக்கொண்டாச்சுன்னா என்ன வரும், மெய் மேய்க்கும், இக்கிலிட்டு வரும். நெக்லஸ், ஆனா நெக்லஸ் சொன்னோடனே உங்களுக்கு என்ன தெரியுது, தமிழ் இல்லைன்னு தெரியுது. அப்போ ஒரு சொல் தமிழ் சொல்லா இல்லைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எது முக்கியம், சொல் எழுத்து வருகை. தமிழ் முதல் எழுத்து இதான் வரலான்னு கட்டாயம் இருக்குது, இறுதி எழுத்து எதான் வரலான்னு இருக்குது. அது நடுவுல எந்த மெய் எழுத்து எந்த மெய் வரணும்னு மெய் மேய்க்குங்க இருக்குது. இந்த விதிக்கு உட்படாத ஒரு சொல் தான் தமிழ் சொல்லியிருந்தேன். இப்போ நீ ஒரு யோசிக்கணும், ஒரு பேப்பர் ரிசர்ச் பேப்பர் எழுதுறீங்க, சொற்களை தமிழ் சொல்லா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்குன்னு யாருன்னா இந்த சொல்லலாம் சொல்லுன்னு கேட்கலாம். அவன் சொல்ல கொடுத்த உடனே அது என்ன செய்யும், இந்த விதிகளை பார்க்கும், இதுபடி இல்லை அப்படி தமிழ் சொல்லியிருந்தேன். ஒரு சின்ன ப்ரோக்ராம் பண்ணிட்டு போயிடலாம் இல்லையா? அசை பிரிக்கும், அசைன்னு யாப்பசை இல்லது, யாப்பசை நேரசை நிறையசை, அது வேற கான்செப்ட். இது மொழி அசை. மொழி அசையில படிச்சிருப்பீங்க இல்லையா? படிச்சு பிடிச்சோன்னு கண்டிப்பா படிச்சிடும் அவசியம் கிடையாது, அது சிலபஸ் இல்லாம கூட இருக்கலாம். நான் ஒரு இன்டர்வியூக்கு எம்ஏ முடிச்சோன்னு போயிருந்தேன். அந்த நான் வேலைக்கு போய் இன்ட்ரெஸ்ட்ல படிக்க போறேன், சும்மா இன்டர்வியூ போவேன்னு போனேன். கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு தமிழ் தாய் வாழ்த்து யார் எழுதுறான்னு கேட்டாங்க. நான் சிரிச்சுட்டு எனக்கு தெரியாது. இல்லை நீங்க மனோன்மணி சுந்தரபுரம் எழுதினாரு, எனக்கு சிலபஸ் இல்லைங்க பிஏல. எம்ஏ வந்தேன், அது பிஏல இருந்ததுங்க, வேணுக்குனே ரொம்ப பண்ணேன். அப்படியே சொல்லுவாங்க, எங்க சிலபஸ் கிடையாது. இன்னொரு இடத்துல சொல்லுங்க, இன்றைக்கு கூப்பிட ஒரு இடத்துல பழனி ஆண்டவர் காலத்தில் தெய்வ சுந்தரம் கூப்பிடுறாங்க. நான் போனேன், உங்க பேர் என்னங்க, இப்பதான் என் பேரை கூப்பிட்டீங்க நீங்க. இந்த மாதிரி வில்லத்தனாங்க பண்ணுவாங்க. வேற கூப்பிட்டுட்டு அவரே உடனே கேட்கிறாரு, கேட்கலாம்னா நீங்க தான் கேட்கலாமான்னு கேட்கலாம். அது பேர் என்னன்னா சரி, இது ஒண்ணு. இப்போ மெய்மேய்க்கம், எல்லா மெய்மேய்க்கும் இருக்கு, அது எடுத்துக்காட்டோட இருக்கும். அது அசைன்னு சொல்ற மொழி அசைங்கிற அப்படின்னா அது நல்ல கண்டிப்பா எல்லாருக்கும் தேவையானது. யாரும் தெளிவா சொல்ல முடியுமானால மொழி அசை, யாப்பசைங்கிறது வேற, நேரசை நிறையசைங்கிறது வேற. மொழி அசைங்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இலக்கணத்துக்கு தேவையானது முதல்ல அதுதான். தோற்றம் முற்றம். என்ன அர்த்தம் அது? அதாவது உச்சமா எது வரும், ஏன் மெய்யெழுத்து உச்சமா வரக்கூடாது? அடுத்த கேள்வி கேட்கிறேன், அது விட்டுருங்க. ரொம்ப நேரம் எடுத்துட்டு இருக்கேன்னா 5 மணிக்கு அவன் கரெக்டா போடுறது என்ன சொல்லுவாங்க, உயிர் எழுத்துக்கு மெய்யெழுத்து என்ன வேறுபாடு? மெய்யெழுத்து காத்து வெளியே வருமே, நீ சரியா சொல்றீங்க, உங்க கொலை போட்டு பார்ப்பாங்க, இது வாத்தியாருடைய வேலை. இன்னொன்னு சொல்லுவாங்க, உடம்பு என்றால் மெய்யெழுத்து, உயிர் என்றால் உயிர் தனிச்சு ஆவியா பறக்கும், அதனால அது தனித்து வரும். உடம்புங்கிறது உயிர் இல்லாம இருக்க முடியாதான், அதான் நம்ம கதை விடுறது கதைலாம். உண்மையில என்ன கதை, காற்று வெளியே வந்தாதான் சவுண்டு வரும். எல்லா சவுண்டுக்கும் காற்று தான் அடிப்படை. காற்று வாயை திறந்தா அது தடையில்லாம வந்தா அது உயிரிழப்பு இல்லையா? ஆ இ ஊ ஏ. ஆனா மெய்யெழுத்துனா காற்று தடைப்பட்டு தான் வெளியே வரணும். தடைப்பட்டு வெளியே வரணும்னாவே என்ன உயிர் வந்துடும். நீங்க ஒரு புள்ளி வச்ச மெய்யெழுத்தை யாரும் உச்சரிக்க, புள்ளி எடுத்த மெய்யெழுத்து ஏன்
இகத்தோட சேர்த்துக்கணும். ஏன் ஏன்னா அதுக்கு ஒளி இல்லை. என்ன ஒலி இல்லைன்னு சொல்லக்கூடாது. அந்த மெய்யெழுத்து வெளியே வரணும்னா முன்னாலே